இன்றைக்கு 7வது அலகு பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா அமிலம் மூலம் சரி அமிலம் மூலம் எல்லாருக்கும் தெரியும். அமிலம் எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் ஆவி ஊடகத்தில் எல்லாம் பார்த்துருப்பீங்க அமிலங்கள். அதே மாதிரி மூலங்கள் தெரியுங்க, கேரத்தை தெரியும். சரி, அப்போ கேரங்களும் தெரியும், உப்புக்களும் தெரியும். சரியா? உப்புக்களும் உங்களுக்கு தெரியும். அப்போ அமிலம் என்ற நம்ம பார்த்தோம்னா சரி, இப்போ அமிலத்துக்கு உதாரணம் பார்த்தோம்னா நாங்கள் என்னென்ன இப்போ எங்களோட ஆவி ஊடகங்கள் இருக்கிற அமிலங்கள் உதாரணம் பார்த்தோம்னா இப்போ பொதுவாக நாங்கள் ஆய்வு ஊடகத்தில் பயன்படுத்துகிற அமிலங்கள் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், HCl என்று சொன்னால் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். அதே மாதிரி சல்ஃபூரிக் அமிலம் H2SO4 சல்ஃபூரிக் அமிலம். அதே மாதிரி கார்போனிக் அமிலம் H3H2CO3 கார்போனிக் அமிலம். அதே மாதிரி சரி பாஸ்போனிக் அமிலம் H2H3PO4 பாஸ்போனிக் அமிலம். இப்படி பலவகைப்பட்ட அமிலங்கள் நாங்கள் ஆய்வு கூடத்தில். சரி, முதலாவது இப்போ அமிலம் இல்லை, ஏன் நான் இவையெல்லாம் அமிலம் என்று சொல்கிறேன் என்று பார்த்தீங்கன்னா இவையிலெல்லாம் என்ன செய்யணும்னா நீர் கரைசலில் இப்போ இந்த நீர் கரைசலில் அதாவது இவையோட திரவ நிலையில் அப்படின்ற பொதுவான நிலையில் இல்லை, நீரோடு சேர்ந்த நீர் கரைசலில் என்ன செய்ய போயிடும்டா H+ விடுவிக்க போயிடும். விடுவிக்க போயிடும். சரி, அதாவது நீர் கரைசலில் இவைகள் H+ அயனாகவும் அது Cl- அயனாகவும் இருக்கும். HCl எடுத்துக்கொண்டோம்னா நீர்க்கரைசலில் இவர் இவ்வாறு தான் காணப்படுவார், H+ அயனாகவும் Cl- அயனாகவும். அதாவது இவர் நீர்க்கரைசலில் சேர்ந்து இருக்க மாட்டேன், 2 அயன்களாக பிரிந்து தான் இருக்கு. அதாவது H+ ஆகவும் Cl- ஆகவும் இருக்கப்படும். அப்போ இங்கே H+ என்ற என்னன்னு பார்த்தோம்னா சரியா ஒரு நேரேற்றமுள்ள ஒரு ஹைட்ரஜன் கூறு. அதே மாதிரி Cl- என்றது மறையேற்றமுள்ள குளோரின் கூறாக இருக்கு. சரி, அப்ப நீர்க்கரைசலில் H+-னை விடுவிப்பவை நீர்க்கரைசலில் ஹைட்ரஜன் அயனை விடுவிப்பவை அமிலங்கள் என்று நான் சொல்ல போறேன். சரி, அதாவது எல்லா அமிலங்களும் நீர்க்கரைசல் என்ன செய்யணுமா H+ ஆகவும் அதோட அயனாகவும் மற்ற அயனாகவும் என்ன செய்ய போகுது காணப்பட போகுது. அப்ப எல்லா அமிலங்களும் H+ விடுவிக்கப்படும். அதனால பார்த்தோம்னா அமிலங்கள் எல்லாத்துக்கும் என்ன காணப்படுது, ஹைட்ரஜன் காணப்படுது. ஹைட்ரஜனை கொண்டு சேர்வைகளாக காணப்படுகின்றன அமிலங்கள் எல்லாமே. சரியா? அப்ப அமிலங்கள் இந்த அமிலத்துல சரியா இந்த அமிலத்துல நாங்க பார்க்க போறது என்னன்னா 2 வகையான அமிலங்கள் இருக்கு. சரி, அதாவது 2 வகையாக அமிலங்களை நாம் பிரித்துக் கொள்ளலாம். சரி, 2 வகையாக அமிலங்களை பிரித்துக் கொள்ளலாம். எவ்வாறு பிரிக்கலாம் பார்த்தோம்னா அமிலங்களை சரியா நான் 2 வகையா பிரிக்கிறேன். என்ன காரணம் என்றால் அவைகள் நீர்க்கரைசலில் நீர்க்கரைசலில் ஹைட்ரஜனை விடுவிப்பது தொடர்பாக 2 வகையா பிரிக்கிறேன். சரி, ஹைட்ரஜனை நீர்க்கரைசல் எவ்வாறு விடுவிப்பினும் என்ன மாதிரி விடுவிப்பினம், எந்த விதத்தில் விடுவிப்பினம் என்ற ரீதியில நான் 2 வகையா பிரிக்கலாம். என்னது அமிலத்தை என்ன மாதிரியான அமிலங்கள் என்றால் ஒன்று வெண் அமிலங்கள். சரி, ஒன்று வெண் அமிலங்கள். இரண்டாவது பார்த்தோம் என்றால் மென் அமிலங்கள். வெண் அமிலங்கள் என்றும் மென் அமிலங்கள் என்றும் ஹைட்ரஜனை நீர்க்கரைசல் விடுவிப்பது சார்பாக நான் என்ன செய்வேன், பிரித்து கொள்வேன். சரியா? அப்ப பிரித்துக் கொள்வேன். அப்ப வெண் அமிலங்கள் என்ற என்னன்னு பார்த்தோம்னா சரியா அதாவது நீர்க்கரைசலில் ஒரு அமிலம் முற்றாக நீர்ப்பகுப்படைந்து ஹைட்ரஜன் அணுவை விடுவிக்கும் அமிலங்கள்.
நீர்க்கரைசலில் ஒரு அமிலம் முற்றாக நீர்ப்படைந்து ஹைட்ரஜன் அயனை விடுவிக்கும் அமிலங்கள் பென் அமிலங்கள் என்று சொல்லுவோம். அதாவது இவை முற்றாக அயனாக்கம் அடைவிடும். முற்றாக அயனாக்கம், அதாவது முற்றான அயனாக்கம் என்னன்னா, இப்போ உதாரணத்துக்கு H2SO4 எடுக்கலாம். H2SO4 எடுத்தா இவர் ஒரு பென் அமிலம். H2SO4 ஒரு பென் அமிலம். என்ன நடக்கும் பார்த்தோம்னா, இந்த H2SO4 சரியா, அதாவது இவர் ஒரு நீர்க்கரைசலாக இருக்கும் பட்சத்தில் என்ன செய்வதுண்டா, அவரில் இருக்கிற முழுவதுமான H+ ஹைட்ரஜன் அயனை விடுவிப்பேன். H+ அயன் சரி, முழுவதுமான H+ அயனை என்ன செய்வேன், விடுவித்து மற்ற அயனையும் கொண்டு வருவேன். அல்லது SO4 என்கின்ற மறை அயனையும் என்ன செய்ய போறேன், கொண்டு வர போறேன். SO4 என்கின்ற மறை அயனையும் கொண்டு வர போறேன். அப்ப பார்த்தோம்னா பென் அமிலங்கள் என்றால் நீர்க்கரைசலில் முற்றாக அயனாக்கம் அடைந்து ஹைட்ரஜன் அயனை விடுவிக்கும் அமிலங்கள். சரி, நீர்க்கரைசலில் முற்றாக அயனாக்கம் அடைந்து ஹைட்ரஜன் அயனை விடுவிக்கும் அமிலங்கள் பென் அமிலங்கள் என்று சொல்லப்படும். சரி, அப்ப பென் அமிலங்களுக்கு உதாரணம் பார்த்தோம்னா இப்ப H2SO4 ஒரு பென் அமிலம். அதே மாதிரி நாம என்ன சொன்னாங்க, இந்த HCl ஒரு பென் அமிலம், ஹைட்ரோகுளோரிக் அமிலம் ஒரு பென் அமிலம். அதே மாதிரி நீங்க பாய்ப்பீங்க இன்னொரு அமிலம் நைட்ரிக் அமிலம் என்று சொல்லுவோம். சரியா, நைட்ரிக் அயன்ல இருந்து உருவாக்கப்படுற நைட்ரிக் அமிலம் HNO3 என்கிற நைட்ரிக் அமிலம், இது ஒரு பென் அமிலம். அதே மாதிரி HCl மாதிரி HBr ஒரு பென் அமிலம். சரி, அதே மாதிரி HCl ஆக்சிக்ளோரைடு இருக்கு, HClO4 என்கின்ற இவர் ஒரு பென் அமிலமா இருப்பார். இப்படியானவை பென் அமிலங்களுக்கு உதாரணமா இருக்கு. இவைகள் எல்லாமே என்ன செய்யணும், நீர்க்கரைசல்ல முற்றாக அயனாக்கம் அடையக்கூடியார்கள். முற்றாக அயனாக்கம் அடைந்து ஹைட்ரஜன் அயனையும் மற்ற மூலிகை அயனையும் என்ன செய்யக்கூடியார்கள், விடுவிக்கக்கூடியார்கள். ஆனாரு இந்த பென் அமிலங்கள். அப்ப பென் அமிலங்கள் என்னென்ன பார்த்தோம்னா, பென் அமிலங்கள் முற்றாக அயனாக்கம். அப்ப இவே ஒரு கொஞ்சமாக அயனாக்கம் அடையப்படுமே, ஹைட்ரஜன் அயனாக்கம் அடைகிறது பார்க்க ஒரு ஆள் முற்றாக அயனாக்கம் அடைஞ்சா இன்னொரு ஆள் என்ன வேற அயனாக்கம் அடைவார், கொஞ்சமா அயனாக்கம் அடைவார். அதாவது பகுதியான அயனாக்கம். சரியா, பென் அமிலங்கள் என்னன்னு பார்த்தோம்னா பகுதி, அதாவது என்ன குறிப்பிட்ட அளவு தான் அயனாக்கம் அடையக்கூடியார்கள். சரியா, குறிப்பிட்ட அளவு அயனாக்கம் அடைந்து ஹைட்ரஜன் அயனை விடுவிக்கும். முற்ற அயனாக்கம் அடைய மாட்டோமே இவையில நீர்க்கரைசலை பார்த்தோம்னா இவையில் சேர்வையாத்தான் அதிகமாக காணப்படும் ஒழிய என்னவா காணப்படாது, அதாவது அயன்களாக குறைந்த அளவு தான் காணப்படும். ஒரு குறைந்த அளவு, ஒரு பகுதி அளவு அயன்களா என்ன செய்ய போகுது, காணப்பட போகுது. அது கொஞ்சம் அப்படியான அமிலங்களை தான் சொல்லுவோம் என்னது, பென் அமிலங்கள். அதாவது சரியா, இப்ப உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இந்த H2CO3 என்கிற கார்போனிக் அமிலம். கார்போனிக் அமிலம் என்ன செய்யும்டா, சரி, நீர்க்கரைசல் கார்போனிக் அமிலத்தை எடுத்துக்கொண்டா சரியா, அவர் என்ன செய்வாருண்டா H+ அயனாகவும் CO3 2- அயனாகவும். இங்க நான் பகுதி அயனாக்கத்துக்கு சரியா அம்புக்குறி வேற விதம் என்ன மாதிரி இருக்குன்னா, ஒரு அம்புக்குடியை ரெண்டாவட்டி போட்டு மேட்டரை திருப்பி விடுறேன். ஒரு அம்புக்குடியை ரெண்டாவட்டி போட்டு மேட்டரை திருப்பி விடுற மாதிரி தான் இந்த அம்புக்குடி போடுவேன். ஏன் இப்படி போடுறேன்னா, இது இந்த திசையிலையும் நடக்கக்கூடிய, இந்த திசையிலையும் ரியாக்ஷன் நடக்கக்கூடிய, அதாவது H2CO3 H+ ஆகவும் CO3- ஆகவும் CO3 2- ஆகவும் மாறக்கூடியதாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த ரெண்டு H+ CO3 2- சேர்ந்து H2CO3 ஆகவும் மாறக்கூடியது. இதைத்தான் சொல்லுவோம் என்னது, பகுதி அயனாக்கம். சரி, என்ன அயனாக்கம், பகுதி அயனாக்கம். அதாவது குறிப்பிட்ட அளவாக சேர்வை பிரிகை அடைந்து அயன்களை உருவாக்கும் அயனாக்கம் தான் என்னது, பகுதி அயனாக்கம். ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட அளவு சேர்வை மட்டும்தான் என்ன செய்யும், பிரிகை அடையும்.
மிச்சம் எல்லாமே என்ன செய்யும் அப்படியே சேர்வையாகவே இருக்கும். அந்த சரி இப்போ உதாரணத்துக்கு H2CO3 H2CO3 ஒரு கொஞ்சம் தான் பிரிய போகுது, H ப்ளஸ் ஆகும், CO3 2 மைனஸ் ஆகும். மிச்சம் எல்லாம் என்னது அவங்க தான் இருக்க போகுது. அதாவது இப்போ உதாரணத்துக்கு 100 வீதத்தில் எடுத்தா 100 வீதம் H2CO3 எடுத்தா அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு வீதம் அல்லது 2 வீதம் அளவு தான் என்ன செய்ய போகுது, இந்த H ப்ளஸ் ஆகும், CO3 2 மைனஸ் ஆகும். அதாவது ஒரு குறித்த அளவு அயனாக்கம் அடைய போறாங்க. தான் சொல்ல என்னது மின்ன விலங்கு, அதான் பகுதி அயனாக்கம். அதாவது நீர்க்கரைசல் ஒன்று பகுதியாக அயனாக்கம் அடைந்து ஐதரசன் அயனை விடுவிக்கும் விடுவிக்கும் சேர்வைகளை மென் அமிலங்கள் என்று சொல்ல போறேன். சரி, மென் அமிலங்கள். அப்ப பார்த்தோம்னா அமிலங்கள் என்னென்ன பார்த்துனாங்க, அதாவது நீர்க்கரைசல்ல ஒரு சேர்வை அயனாக்கம் அடைந்து ஐதரசன் அணிவை விடுவிப்பவை என்றால் அவை அமிலங்கள் என்று நான் சொல்றேன். நீர்க்கரைசல்ல ஒரு சேர்வை அயனாக்கம் அடைந்து ஐதரசன் அயனை விடுவிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவை அமிலங்களாக இருக்கு. உதாரணம் பார்த்தோம்னா ஹைட்ரோகுளோரிக் அமிலங்கள் HCl என்று சொல்றோம். அதே மாதிரி சல்பூரிக் அமிலம் H2SO4, அதே மாதிரி பாஸ்போரிக் அமிலம் H3PO4, அதே மாதிரி கார்போனிக் அமிலம் H2CO3. அதே மாதிரி இந்த அமிலத்தை ஐதரசன் விடுவிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன மாதிரி பாகுபடுத்தணும்னா வெண் அமிலங்கள் என்றும் மென் அமிலங்கள் என்றும். வெண் அமிலங்கள் என்றும் மென் அமிலங்கள் என்றும். வெண் அமிலங்கள் என்றால் என்னன்னு பார்த்தோம்னா அதாவது இந்த சேர்வைகள் நீர்க்கரைசல்ல முழுவதுமாக அவ சேர்வையா இருக்க மாட்டேன். நீர்க்கரைசல்ல என்னவா சேர்வையாக ஒருபோது நீர்க்கரைசல் இருக்க மாட்டேன். என்னவா இருப்பேன், 2 அயன்களாகத்தான் இருக்கக்கூடாது. அதாவது பிளஸ் அயன் மறை அயன் 2 அயன்களாக இருக்கு. அப்படியாக நீர் அயனாக்கம் அடைகின்ற, அதாவது முழுவதுமாக முற்றாக அயனாக்கம் என்று சொல்லுவோம். முற்றாக அயனாக்கம் அடைந்து ஐதரசன் அயனை விடுவிக்கும் சேர்வைகள் வெண் அமிலங்கள் என்று சொல்லுவேன். சில வெண் அமிலங்கள். அதே மாதிரி மென் அமிலங்கள் என்று என்னன்னு பார்த்தோம்னா நீர்க்கரைசல் ஒரு குறிப்பிட்ட அளவு, ஒரு பகுதி அளவு, ஒரு சிறிதளவு அயனாக்கம் அடையப்படும். ஒரு குறிப்பிட்ட பகுதி அளவு சிறிதளவு அயனாக்கம் அடைகின்ற சேர்வைகள், அதாவது பகுதி அயனாக்கம் என்று நான் சொல்லுவேன். இதை பகுதி அயனாக்கம், ஒரு குறிப்பிட்ட அளவு அயனாக்கம் அடைகிறது என்னன்னு சொல்லுவேன், பகுதி அயனாக்கம். இந்த பகுதி அயனாக்கம் அடைந்து ஐதரசன் அயனை விடுவிக்கிறார்கள். தஞ்சோட என்னது மென் அமிலங்கள் என்று சொல்ல போறேன். சரி, அப்ப இந்த மென் அமிலங்களுக்கு உதாரணம் பார்த்தோம்னா என்னது H2SO4, அதாவது சல்பூரிக் அமிலம் ஒரு வெண் அமிலம், HCl ஒரு வெண் அமிலம், HNO3 ஒரு வெண் அமிலம், HBr அதே மாதிரி HCl4 என்பன வெண் அமிலங்களுக்கு உதாரணமா இருக்கு. அதே மாதிரி இந்த மென் அமிலங்களுக்கு பார்த்தோம்னா H2CO3 ஒரு மென் அமிலம், அதே மாதிரி H3PO4 ஒரு மென் அமிலம், அதே மாதிரி புளோரைட் அமிலம் HF என்று சொல்லுவோம். புளோரைட் ஐதரசன் புளோரைட். சரியா, ஐதரசன் புளோரைட் இது ஒரு அமிலம், மென் அமிலம். சரியா, புளோரைட் அதாவது அலசங்கள்ல இருக்கிற ஒரே ஒரு மென் அமிலம் என்றால் இந்த ஐதரசன் புளோரைட் மட்டும்தான். மற்ற எல்லாமே பொதுவாக வெண் அமிலங்கள் HPl, HBr போன்ற HI போன்றவை பொதுவாக வெண் அமிலங்கள். இவர் மட்டும்தான் என்னது மென் அமிலமா இருப்பேன். இதுக்கான இலத்திரன் நிலையங்களாக இருக்கு. சரி, அது நீங்க ஏழ படிப்பீங்க கூடுதலாக விரிவா. சரி, அப்ப HF என்கிறது ஒரு மென் அமிலம். அதே மாதிரியான H3PO4, அதே மாதிரி H3PO2 இப்படி அளவில் மென் அமிலங்களாக என்ன செய்ய போகுது, இருக்க போகுது. சரி, அப்ப இதெல்லாம் என்னது அமிலங்கள். சரி, அதெல்லாம் அமிலங்கள் என்ற ரீதியில நான் பார்ப்பேன். சரியா, அப்ப இந்த அமிலங்கள்ல அடுத்தது பார்க்க போறோம். இந்த அமிலங்கள்ல இயல்பு, அமிலங்களுக்கு என்ன இயல்புகள் இருக்குன்னு பார்க்க போறோம். சரி, அமிலங்களுக்கு என்ன இயல்புகள் இருக்குன்னு பார்க்க போறோம். சரி, கவனிக்கிறவங்க இதாலிக்கா சரி நோட் பண்ணி வைத்திருக்கோம். இதாலிக்கா அமிலங்களுக்கு என்ன இயல்புகள் இருக்குன்னு பார்க்க. சரியா, அமிலங்கள் என்ன இயல்புகள். இப்ப இவருக்கு இப்ப சில வேலை என்னென்ன சாப்பிடாது. சரியா, இல்லாட்டி இப்போ சாப்பிட்டு ஏதாவது பிரச்சனை, ஒரு
வயிற்றுல ஏதாவது பிரச்சனை என்றைக்க என்ன தோணும்? எல்லாருக்கும் ஏவரை வரும், ஒரு வித்தியாசமான புளிச்ச ஏவரை வரும், ஒரு புளிப்புத்தன்மையான ஒரு ஏவரை வரப்போகுது. ஏன் இந்த புளிப்புத்தன்மையான ஏவரை வரும் என்று பார்த்தோம்னா, சரியா, அதாவது இது ஏவரை வர்றதுக்கு முக்கிய காரணம் எங்கட இறப்பையில் காணப்படுகிற ஒரு அமிலம். என்ன அமிலம்? இறப்பையில் என்ன அமிலம் காணப்படும்? ஹைட்ரோகுளோரிக் அமிலம் என்கின்ற ஒரு அமிலம் காணப்படும். சரி, ஹைட்ரோகுளோரிக் என்கின்ற ஒரு அமிலம். சரி, வெண்ண அமிலம் மட்டும் இறப்பையில் காணப்படுது. இவர் இருக்கிறபடியாத நாங்கள் சமீபாட்டில் வந்து எனக்கு உதவுது. அதாவது அந்த பெப்சிங்கிற நொதியம் வந்து இவர் இருக்கிறபடியாதான் நாங்கள் தொழிற்படுகிறத பார்ப்போம். சரியா, அப்போ இந்த எச்சில் என்கின்ற அமிலம், அப்போ இந்த அமிலம் இருக்கிறபடியாக தான் எனக்கு அந்த புளிப்பு வர, ஒரு புளிப்புத்தன்மையான வர என்ன செய்து வருது. அதே மாதிரி நீங்கள் புளி சாப்பாட்டுக்கு புளி என்ன செய்வீங்க? புளி விடுவீங்க. அதே மாதிரி தேசிக்காய் விடுவீங்க, தேசிக்காய் விடுவீங்க. என்ன அப்ப இந்த புளி தேசிக்காயில எல்லாம் இல்லை, அமிலம் தான் இருக்கு. இந்த தேசிக்காயில என்ன இருக்கு பார்த்தோம்னா சிட்ரிக் அமிலம் என்ற ஒரு அமிலம் இருக்கு. இப்ப சில பேர் இந்த எசன்ஸ் கேட்கலாம், இந்த சிட்ரிக் ஆசிட் வந்து ஒரு தூள் வேண்டி கொடுக்கும், அது இந்த தேசிக்காயில இந்த அமிலம் தான். அப்ப இந்த அமிலம் தேசிக்காய் இது புளிப்பு, தேசிக்காய் புளிப்பு சுவை. அப்ப அமிலங்கள் பொதுவாக என்ன சுவையுடையனவா இருக்கும் என்றால் புளிப்பு சுவையுடையனவாக இருக்கும். புளிப்பு சுவையை கொண்டவாக இருக்க போகுது. சரி, அமிலங்கள் பொதுவாக என்ன சுவை? புளிப்பு சுவையுடையனவாக என்ன செய்ய போகுது? இருக்க போகுது. அதே மாதிரி சரியா, அப்ப அடுத்தது பார்ப்போம். இப்ப ஸ்கூல் வழியை சொல்லினா டீச்சர்ஸ் என்ன சொல்ல போயிடும்? அதுல அந்த சிற்றத்துடைய கையில் வட்ட என்ன செய்யும்? அரிக்கும். அதாவது அமிலங்கள் என்ன செய்யக்கூடிய, அரிக்கக்கூடிய, மேசையா இருந்தாலும் பலகையா இருந்தாலும் சரி, இல்லை இந்த கையா இருந்தாலும் சரி, அரிக்கக்கூடிய செறிந்த அமிலங்களாக இருக்கும் பட்சத்து நன்றாக அரிக்கக்கூடிய நம்ம அடுத்த இயல்பு பார்த்தோம்னா அரிக்கும் இயல்புடையவை. அரிக்கும் இயல்பு உடையது. அதான் நான் பார்த்தோம்னா இந்த அமிலங்கள் வர அந்த போர்ட்டில் அந்த இதுகளில் வந்து பின்பக்கம் என்ன போட்டுருப்பாங்கடா, சரி இப்படிப்பட்ட ஒரு குறியீடோடு போடும். இப்படிப்பட்ட குறியீடோடு போடுவார். இது என்னதை குறிக்கும்? இவர் இந்த இவை உங்களோட கையையோ இல்லாட்டி மேற்பெருப்பையோ அரிக்கக்கூடியது, அதாவது ஆபத்தானது என்கின்ற குறிப்பை உணர்த்தும். சரி, அப்ப இவையில் என்ன செய்யக்கூடியவை? அரிக்கும் இயல்பு உடையவையாக காணப்பட போகுது. என அரிக்கும் இயல்பு உடையவை. அதே மாதிரி அடுத்த இயல்பு என்னன்னு பார்த்தோம்டா, சரியா, அடுத்த இயல்பு இவை மூலங்களுடன் தாக்கமடைந்து, அதாவது கேரங்கள் மூலங்களுடன் தாக்கமடைந்து உப்பையும் அமிலத்தையும் விடுவிக்கும். மூலங்களுடன் தாக்கமடைந்து தாக்கி உப்பு நீரை விடுவிக்கக்கூடியவை. அதாவது மூலங்கள் என்ன கேரங்களோட தாக்கி என்ன செய்யக்கூடியவை? அமைவை உப்பையும் நீரையும் என்ன செய்யக்கூடியவை? விடுவிக்க கூடியவையாக இருக்கும். அதாவது உதாரணம் பார்த்தோம்னா, சரியா, HCl ஹைட்ரோகுளோரிக் அமிலம்,
NaOH என்கின்ற மூலத்தோட தாக்கம். சரியா? சோடியம் ஹைட்ராக்சைடு என்கின்ற மூலம். இந்த மூலத்தோட தாக்கி என்ன செய்யக்கூடியவை? உப்பு NaCl என்கின்ற உப்பு, இவரோட உப்பு அமிலத்திலே மூலம் தாக்கி உருவாகவை உப்பு என்று சொல்லுவேன். சரியா? உப்பை என்ன செய்யக்கூடியவை? விடுவிக்கக்கூடியவை. சரியா? உப்பு நீரும் வரப்போகுது. சரியா? உப்பு நீரும் வரப்போகுது. சரி, எங்க ஆரம்பிக்கிறோங்க. HCl வந்து NaOH தாக்கி NaCl என்னது உருவாக போகுது? நீரையும். இவரைத்தான் சொல்லணும் என்னது? உப்பு என்று சொல்லணும். அதாவது அமிலமும் மூலமும் தாக்கி உருவாகும் சேர்வையை தான் சொல்லணும் உப்பு. சரி, அப்ப இந்த உப்பு என்ன செய்யக்கூடிய உருவாக்கக்கூடியவை இந்த அமிலங்கள். சரியா? அதே மாதிரி இவற்றை வேற இயல்புகள் பார்த்தோம்டா, சரியா, இவர் நீங்க இந்த என்னது இந்த தாக்க வித தொடர், அதாவது என்னது தாக்க வித தொடர் படிச்சிருப்பீங்க. அந்த தொடர்ல அப்பயே படிச்சிருப்பீங்க என்னது? ஐதரசனுக்கு மேல உள்ள உலோகங்களோட ஐதரசனுக்கு மேலுள்ள உலோகங்களோட என்னது ஐதான அமிலங்கள் தாக்கி. சரி, ஐதரசனுக்கு மேலுள்ள உலோகங்களுடன் ஐதான அமிலங்கள், அதாவது செறிவு குறைந்தது ஐதான அமிலங்கள் சரியா தாக்கி ஹைட்ரஜன் வாயுவை விடுவிக்கும். இப்ப உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, சரியா, இப்ப பொட்டாசியத்தை எடுத்தோம்னா, சரியா, பொட்டாசியம் ஐதான HNO3 HNO3யோட தாக்குறேன். ஐதான HNO3யோட தாக்குறேன். தாக்கி என்ன செய்ய போறேன்டா, இங்க பொட்டாசியம் நைட்ரேட் ஆகவும் ஹைட்ரஜன் வாயுவையும் விடுவிக்க போறேன். பொட்டாசியம் நைட்ரேட் ஆகவும் ஹைட்ரஜன் வாயுவையும் விடுவிக்க போறேன். அப்ப பார்த்தோம்னா அமிலங்கள் அடுத்த இயல்பு ஹைட்ரஜனுக்கு மேலுள்ள உலோகங்களோட தாக்கி ஹைட்ரஜன் வாயுவை என்ன செய்ய விடுவிக்கும். அதாவது உங்களோட தாக்க வீத தொடரில் ஹைட்ரஜனுக்கு மேலுள்ள உலோகங்கள் சரியா அதோட தாக்கி ஏன்னா ஹைட்ரஜன் என்ன செய்யக்கூடியவை விடுவிக்கக்கூடிய இந்த ஐதான அமிலம். அப்ப அமிலங்கள் இதுவும் ஒரு இயல்பாக காணப்படுகின்றது. சரி, அமிலங்களே ஒரு இயல்பாக என்ன செய்து காணப்படுகின்றது. சரியா, அதே மாதிரி அடுத்த பார்த்தோம்னா அடுத்த இயல்பு என்னன்னு பார்த்தோம்னா, சரியா, அடுத்த இயல்பு இவை இந்த பாசிச்சாயத்தால் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சின்னல இருந்து 6ஆம் ஆண்டுல இருந்து படிச்சிருப்பீங்க. பாசிச்சாயத்தால் என்னன்னு. சரியா, அப்ப இந்த பாசிச்சாயத்தால் என்றது என்னன்னு பார்த்தோம்னா 2 கலர்ல இருக்கு. ஒன்று நீலம் சிவப்பு. பாசிச்சாயத்தால் வந்து 2 கலர்ல காணப்படும். பாசிச்சாயத்தால் சரி, லிட்மஸ் தாள் சொல்லுவோம். பாசி சாயத்தால் 2 கலர்ல என்ன செய்ய போகுது காணப்பட போகுது. ஒன்று நீல கலர்லையும் மற்றது சிவப்பு கலர்லையும் காணப்படும். ஒன்று நீலம், இன்னொன்று சிவப்பு நிறத்திலையும் என்ன செய்ய போகுது காணப்பட போகுது. அப்ப இந்த பாசிட்டிவ் தொழில் இல்லை என்று பார்த்தோம்னா இவர்தான் ஒரு சேர்வை, ஒரு கரைசல் அமில இயல்போடு இருக்கின்றதா நீல இயல்பு சரி மூல இயல்போடு இருக்கின்றதா என்று வேறுபடுத்தி அறிகிறதுக்கு இந்த பாசிட்டிவ் தான் முதல். சரி, இவர் வந்து அமிலமா மூலமா என்கின்றத நான் வேறுபடுத்தலாம். இல்லாடி நடுநிலையா என்கின்றதை இலகுவாக நேரடியாக வேறுபடுத்தக்கூடிய ஆளாரு இந்த பாசிச்சாயத்தாளாகத்தான் இருக்க போகுது. சரி, இவர் ஒரு காட்டியா. இவர் என்னது ஒரு காட்டியன என்னண்டா என்ன அவர் வந்து ஒரு சேர்வை வந்து அமிலமா மூலமா இல்ல நடுநிலையாக காட்டுறதா என்னது இந்த காட்டின் தொழிலாக காணப்பட போகுது. அதை பற்றி திரும்பி பார்க்கணும். சரி, அப்ப இந்த அமிலம் என்ன செய்யும் என்று பார்த்தோம்டா, அமிலம் நீல நிற பாசிச்சாயத்தாளை சிவப்பாக மாற்றக்கூடிய
அமிலத்தை கொண்டு நான் இந்த பாசிட்டிவ் இடும் பொழுது நீல கலரை கொண்டு நான் இட என்ன நடக்கணும்னா அந்த நீலம் சிவப்பா மாறும். சிவப்பை கொண்டு விட்டா எந்த நிற மாற்றமும் அங்கே என்ன பெற போறது இல்லையே. நீளத்துக்கு சிவப்பா மாற்றம் சிவப்பா நீளமா மாற்ற போறேன் இல்லை, சிவப்பா தான் நினைச்சிருக்க போறேன். அப்ப அமில பாசிட்டிவ் நீளத்தை கொண்டு நான் பாசிட்டிவ் கிட்டா சிவப்பா மாறும். என்ன ஈஸியா ஞாபகம் அம்மா நீ சிவப்பு, அம்மா நீ சிவப்பு. இதை ஈஸியா ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கு ஒரு வழி. சரியா? அதாவது அம்மா அமிலம் நீளத்துல சிவப்பா மாற்றும். அமிலம் நீளத்தை சிவப்பாக மாற்றும். அதனால என்னன்னு சொல்ல சும்மா நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கு என்னது அம்மா நீ சிவப்பு என்ன செய்ய போற சொல்ல போற. சரி, அப்ப இந்த அமிலத்தின் இயல்புகளை திருப்பி இருக்கா பார்த்தோம்னா என்னது? முதலாவது இயல்பு புளிப்பு சுவை உடையது. என்ன இயல்பு? புளிப்பு சுவை. அதாவது என்ன இப்ப தேசிக்காய் எடுத்தாலும் சரி, புளி எடுத்தாலும் சரி, அது புளிப்பு தன்மையானதான். அந்த சுவை என்னது? புளிக்கும். ஏன் புளிக்குதுன்னா அங்க அமைந்த இதுக்குள்ள அமிலங்கள் காணப்படுது. அப்ப அமிலங்கள்ல இயல்புகள் பார்த்தோம்னா புளிப்பு தன்மையானது. சரி, எல்லா அமிலங்களும் புளிப்பு தன்மை. அதுக்கான என்ன போய் ஆய்வுல அவனுக்கு தொட்டு நாக்கி பாக்குறேன் இல்லை. சரியா? அமிலம்ன்றது ஒரு டேஞ்சரான உண்டு. நாக்கி புளிக்குதான்னு நாக்கி பார்த்தா அவன் வந்து அம்மை ஹாஸ்பிட்டல்ல படுக்க வேண்டியது. அடுத்த பார்த்தோம்னா என்னது? அரிக்கும் இயல்பு உடையது. அரிக்கும் இயல்புடைய அந்த கையில பட்டாலும் அடிமேசையில பட்டாலும் சேர்ந்த அமிலங்கள் அரிக்கும் தன்மையுடையனவாக இருக்கு. அடுத்த பார்த்தோம்னா மூலங்களுடன் தாக்கி உப்பையும் நீரையும் விடுவிக்கக்கூடியவை. மூலங்களோட தாக்கி என்ன செய்யக்கூடியது? உப்பையும் நீரையும் என்ன செய்யக்கூடியவர்கள் விடுவிக்கக்கூடியவையாக இருக்கு. அதே மாதிரி தாக்க வீதத்தொடரில் ஐதரசனுக்கு மேலுள்ள உலோகங்களுடன் ஐதான அமிலங்கள் தாக்க வீதத்தொடரில் ஐதரசனுக்கு மேலுள்ள உலோகங்களுடன் ஐதான அமிலங்கள் தாக்கி ஐதரசன் வாயுவை H2 gas என்ன செய்யக்கூடியவர்கள் விடுவிக்கக்கூடியவை. பொட்டாசியம் தத்துவம்னா ஐதான ஒரு திரியோடு தாக்கி என்ன செய்ய போகுது? KNO3 ஆகும். ஐதரசன் கேஸ் ஆகும். என்ன செய்ய போறேன்? வெளியேற்ற போகுது. அப்ப உலோகங்கள் வந்து என்னது? ஐதான அமிலங்கள் ஐதரசன் மேலுள்ள உலோகங்களுடன் தாக்கி ஐதான அமிலங்கள் ஐதரசன் வாயுவை விடுவிக்கக்கூடிய இது ஒரு. அடுத்தது பாசிட்டிவ் இருக்கேங்க. நீ என்ன செய்யணும்னா பாசிட்டிவ் அமிலத்துக்குள்ள நான் அமர்த்தும் பொழுது நீல நிறத்தை என்னவா மாற்றும்? சிவப்பா மாற்றும். சிவப்புல எந்த விதமான மாற்றமும் இல்லை. பாசிட்டிவ் ஒரு அமிலமா மூலமா என்று பிரித்தறிவதற்கான ஒரு இலகுவான காட்டி. சரியா? அப்ப இதுதான் என்ன உங்களோட அமிலம் என்கிற ரீதியில நீங்க பார்க்கிற இயல்புகள். சரியா? பார்க்கிற இயல்புகளாக இருக்கு. சரியா? அப்ப அடுத்தது இந்த அமிலங்களோட உதாரணங்களை பார்த்தோம்னா சரி, உதாரணத்துக்கு கொஞ்சம் அமிலங்களை பார்ப்போம். அவருடைய இயல்புகள். சரி, அமிலங்களை இப்ப உதாரணத்துக்கு அவற்றை பயன்கள் இயல்புகள் அப்படி பார்த்தோம்னா சரியா? உதாரணங்களை நம்ம பார்த்துக்கணும். சரியா? உதாரணங்களை நாம பார்ப்போம். சரியானே? முதலாவது சரியா? அமிலங்கள் பயன்படும் சந்தர்ப்பங்கள். அமிலங்கள் பயன்படும் சந்தர்ப்பங்கள். அமிலங்கள் பயன்படும் சந்தர்ப்பங்கள். சரி, முதலாவது ஹைட்ரோகுளோரிக் அமிலம் HCl. சரி, இப்ப இந்த HCl இந்த பயன்களை பார்த்தோம்னா ஒன்று உருக்கு பொருட்களில் உள்ள உருவை அகற்றுவதற்கு. துருவை அதாவது இப்ப இந்த வானங்கண்ட இதுலயா இருக்கட்டும், இல்லாட்டி வீட்டு ஜன்னல்கள்லயா இருக்கட்டும், அதாவது உருக்கு பொருளில் உள்ள உருக்கு உள்ள துரு என்ன துரு பற்றி இன்னும் முடிவா பார்க்கலாம். அதாவது அந்த ப்ரௌன் கலர்ல இருக்கும் இரும்புக்கு மேல கரவு பிடிச்சன்னு சொல்லுவோம். அதைத்தான் சொல்லுவோம் துரு. துருவை அகற்ற, துரு அகற்ற அகற்ற முதலாவது இந்த உருக்குகள் காணப்படுற துரு என்ன கரவு பிடிச்சன்னு சொல்லுவோம். அதான் சொல்லுவாங்க துரு. சரி, துரு அகற்றதே பயன். அதே மாதிரி இந்த எண்பு பகுதிகளில் இருந்து ஜெலாட்டின் உற்பத்தி, அதாவது இந்த உணவு கைத்தொழில வந்து உணவு கைத்தொழில் எண்பு பகுதிகளில் இருந்து சரி எண்புல இருந்து என்ன உருவாக்க போறேன்?
ஜெலாட்டின். சரியா, ஜெலாட்டின். சரி, இது வந்து எங்களோட ரசாயன அதிக தேவைப்படுற அதே மாதிரி அது எங்களோட உயிரியல் ரீதியாகவும் அதிக தேவைப்படுற இந்த பதார்த்தம் ஜெலாட்டின் என்கின்ற பதார்த்தம். சரி, அப்போ உணவு கைத்தொழிலில் வந்து எண்பு பகுதிகளிலிருந்து ஜெலாட்டின் உற்பத்திக்கு மேலே செய்து இந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம் பயன்படுது. அதே மாதிரி அரச நீர். சரியா, அரச நீர் என்று சொல்லுவோம். என்னது அரச நீர் தயாரிப்பு. சரி, இங்க அரச நீர் என்ற என்னன்னு பார்த்தோம்னா சரி செறிந்த HNO3யோட செறிந்த HCl சேர்த்து கலக்கப்படுற என்னது உருவாக்கப்படுற இந்த அரச நீர் செறிந்த ஒரு அமிலம் என்று சொல்லலாம். அரச நீர் எக்வா. சரியா, எக்வான்னு சொல்லுவோம். அரச நீர் அதாவது எக்வா ரெஜியான்னு சொல்லுவோம். சரி, அரச நீர் என்னது செறிந்த HNO3யோட இந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தையும். அப்போ HNO3 ஒரு பயன்பாடும் பெரும் என்னது இந்த அரச நீர் தயாரிப்பு நான் சொல்லலாம். நைட்ரிக் அமிலத்தின் ஒரு பயன்பாடு என்று கேட்டால் என்ன சொல்லலாம், அரச நீர் தயாரிப்பு HNO3க்கும் சரியா HClக்கும் சேர்த்து வர்றது என்னது அரச நீர். என்ன அதாவது என்னது 3:1 என்ற ரேஷியோட கலப்பு. அதாவது இப்போ உதாரணத்துக்கு 3 லிட்டர் எடுத்தோம்னா இது 1 லிட்டர். ஏன்னா 3:1 என்ற நீரில் கரைச்சி கலந்து உருவாக்கப்படுற அரச நீர் ஆரையும் HNO3 நைட்ரிக் அமிலம் செறிந்த நைட்ரிக் அமிலத்தினையும் செறிந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தினையும் கலந்து உருவாக்கப்படுறது அரச நீர். அப்ப இந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தின் பயனை பார்த்தோம்னா ஒன்று இந்த துருவமற்றுவதற்கு, அடுத்தது எண்புல இருந்து ஜெலாட்டின் உற்பத்தி, அடுத்த அரச நீர் தயாரிப்புல என்ன செய்யுது இந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தின் பயன்பாடு காணப்படுது. சரியா, அடுத்தது பார்த்தோம்னா சரியா சல்பூரிக் அமிலம். சல்பூரிக் அமிலத்தின் சூத்திரம் என்ன, அதாவது H2SO4. சல்பூரிக் அமிலத்தின் சூத்திரம் வந்து H2SO4. சரியா, H2SO4 இவரை தான் சொல்லுவாங்க என்னது சல்பூரிக் அமிலம். இவருக்கு இன்னொரு ஆள் இருக்கு H2SO3 என்று ஒரு ஆள் இருக்கு. இவரை சொல்லுவார் சல்பூரஸ் அமிலம். சல்பூரஸ் அமிலம் இவர் வந்தாரு சல்பூரஸ் அமிலம், இவர் சல்பூரிக் அமிலம். சரியா, ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியுமா? சல்பூரிக் அமிலம் அவர் சல்பூரஸ் அமிலம். சரியா, அப்ப ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியும். இவர் H2SO4, இவர் H2SO3. சரி, அப்ப இந்த சல்பூரிக் அமிலத்தின் பயன்பாடை பார்த்தோம்னா ஒன்று இந்த உர வகைகள். சரியா, உரங்கள் தெரிந்தானே, அதாவது தாவர பசலைகள் என்று சொல்லுவேன் உரங்கள். இந்த உரங்கள் தயாரிக்கிறது அது என்னது இந்த அமோனியம் சல்பேட் NH4 அமோனியம் சல்பேட். அமோனியம் சல்பேட் அமோனியம் சல்பேட். அதே மாதிரி என்னது சூப்பர் முப்போஸ்பேட். சரியா, சூப்பர் முப்போஸ்பேட். சூப்பர் முப்போஸ்பேட் தயாரிப்பது இப்படியான உரங்கள். அதாவது என்னது உரம் என்று சொல்றது என்னது இந்த பசலை வகைகள் தாவரங்களுக்கு நம்முடைய வளர்ச்சிக்காக போடுற உரங்கள். அப்ப இந்த உரங்கள் தயாரிப்பது ஒன்று அமோனியம் சல்பேட், அதே மாதிரி சூப்பர் முப்போஸ்பேட் தயாரிப்பதற்கு என்னது இந்த H2SO4 என்ன செய்யறா பயன்படுகின்றதா. அடுத்தது பார்த்தோம்னா என்னது இந்த பேட்டரி அமிலம். இந்த வாகனங்கள்ல நான் பயன்படுத்துவேன் கார் பேட்டரி. சரி, இந்த கார் பேட்டரிக்கு பார்த்தோம்னா ஒரு விதமான திரவம் முடிவிடம் உண்டு. என்ன திரவம் என்று பார்த்தோம்னா அது இந்த H2SO4 அமிலம் தான், சல்பூரிக் அமிலம். சரி, இது வந்து என்ன எங்கட எளிய மின்கல தயாரிப்புலையா இருக்கட்டும், இல்லாட்டி மின் வகுப்புலையா இருக்கட்டும், இந்த சல்பூரிக் அமிலம் பயன்படுத்தப்படும். இவரை சொல்வது என்னன்னு பேட்டரி அமிலங்கள், பேட்டரி அமிலம் என்று சொல்லுவோம். ஏன்னா கூடுதலாக என்னது பேட்டரி தயாரிப்பதில் பயன்படுத்தப்படுற அமிலம் தான் என்னது பேட்டரி அமிலங்களா இருக்கிறபடி என்னது பேட்டரி அமிலங்கள் தயாரிப்புக்கு என்ன செய்ய போறோம் பயன்படுத்த போறோம். அதே மாதிரி என்னது ஈய சேமிப்பு கலத்தில மின் வகுப்பு, ஈய
சேமிப்பு கலத்தில் மின் பகு பொருளாக காணப்படும். சேமிப்பு கலத்தில் மின் பகு பொருளாக என்ன செய்ய போகுது, காணப்பட போகுது. சரியா? அடுத்த பார்த்தோம்னா என்னது, சாய வகைகள், பிளாஸ்டிக், அழுக்கவற்றிகள் போன்றவற்றிலிருந்து சாயங்கள், சாய வகை, பிளாஸ்டிக், அழுக்ககற்றி, அழுக்ககற்றிகள் போன்றவற்றின் தயாரிப்புக்கு என்ன செய்ய போகுது, பயன்பட போகுது. சரி, இந்த சாய வகை என்ன, இப்ப துணிகளுக்கு சாயம் போடும், அந்த சாயத்துக்கு இவர் வரும். அதே மாதிரி பிளாஸ்டிக் தயாரிப்புக்கு, அதே மாதிரி அழுக்கவற்றிகள் என்னது, இந்த லைசோல் மாதிரியான என்னது, இந்த அழுக்ககற்றிகளாக இருக்கு. சரி, அப்படியான தயாரிப்புக்கு என்னது, இந்த சல்பூரிக் அமிலம் என்ன செய்வாங்க, தேவையா. அதே மாதிரி பார்த்தோம்னா நீரகற்றின் கருவி, செறிந்த சல்பூரிக் அமிலம் ஒரு நீரகற்றின் கருவி, நீரகற்றும் கருவி. சரி, அதாவது சில தாக்கங்களுக்கு நான் இவரை பயன்படுத்துவேன், நீர் அகற்றியலாக பயன்படுத்தக்கூடிய சிவதாக்கங்களுக்கு செறிந்த சல்பூரிக் அமிலம். இப்ப இந்த எங்களோட சுக்ரோஸ் பரிசோதனையில வந்து ஐதான சல்பூரிக் அமிலம் தான் பயன்படுத்தும். அவர் என்ன செய்ய, நீர் பகுப்பு செய்வார். செறிந்ததாக இருக்கும் பட்சத்தில் நான் என்ன செய்வார், இவர் நீர் அகற்றும் கருவியாக என்ன செய்ய போறேன், இருக்கா போனேன். அடுத்த பார்த்தோம்னா என்னது, இந்த வாயுக்களை உலர வைப்பதற்கு சரியா பயன்படுத்தப்படும். வாயுக்களை உலர்த்துவதற்கு, வாயுக்களை உலர்த்துவதற்கே நம்ம நீராற்றின் கருவியா இருக்கிறபடியே அந்த வாயுக்கள் இருக்கிற நீரை என்ன செய்வேன், எடுத்து விட்டுருவேன். அப்ப இந்த வாயுக்களை உலர்த்துவதற்கு என்ன செய்ய போறேன், இந்த செறிந்த H2SO4 கூட அனுப்பினா இந்த வாயுக்கள் என்ன செய்ய, உலர்த்தப்படுவேன். அங்க இருக்கிற நீர் வந்து சேர்ந்த H2SO4 அகற்றப்படுகின்றது. அப்ப அதால இவர் வாயுக்களை என்ன செய்யறேன், உலர்த்துறேன். அப்ப இதைத்தான் பார்த்தோம்னா என்னது, சல்பூரிக் அமிலத்தின் இயல்புகளா இருக்கும். ஒன்று என்னது, பயன்களாக, ஒன்று உரம் தயாரிப்பு, அமோனியம் சல்பேட், நிக்கோஸ்பேட் போன்ற உர தயாரிப்புக்கு. அடுத்தது பேட்டரி அமிலங்கள், பேட்டரியில காணப்படுகின்ற கார் பேட்டரி. சரி, அதே மாதிரி பேட்டரியில காணப்படுகின்ற அமிலங்கள் இந்த பேட்டரி இந்த சல்பூரிக் அமிலமா இருக்கும். அதே மாதிரி இந்த சேமிப்பு காலத்துல மின் பகு பொருள், சேமிப்பு காலத்துல என்னவா இருக்கும்னா மின் பகு பொருளாக காணப்படும். அதே மாதிரி என்னது, இந்த சாய வகைகள், பிளாஸ்டிக், அழுக்ககற்றிகள் போன்ற தயாரிப்புக்கு என்ன இந்த சல்பூரிக் அமிலம் பயன்படுகின்றது. அதே மாதிரி என்னது, இவர் ஒரு சிறந்த நீரகற்றும் கருவியாக இருக்கிற மாதிரியாக எனது இந்த வாயுக்களை உலர்த்துவதற்கு என்ன செய்ய பயன்படுத்தப்படுகிற, வாயுக்களை உலர்த்துவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. அடுத்த பார்த்தோம்னா என்னது, இந்த அசெட்ரிக் அமிலம். சரி, பொதுவாக எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அசெட்ரிக் அசிட். அடுத்த பார்த்தோம்னா என்னது, இந்த அசெட்ரிக் அமிலம். சரியா, அசெட்ரிக் அமிலம் என்னன்னு பார்த்தோம்னா சரியா, அசெட்ரிக் அமிலம். சரியா, இதுல குறியீடு என்ன இருக்கும்ல, இதுதான் இவற்ற குறியீடு CH3 COOH CH3 என்று சொல்லுவோம், CH3 கூச் என்று சொல்லுவோம். சரியா, CH3COOH இவரோட மென் அமிலமா, அசெட்ரிக் அமிலம் என்கின்றவர் ஒரு மென் அமிலங்களா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இவரோட மென் அமிலம். இவ்வளவு நேரம் பார்த்து ஹைட்ரோகுளோரிக் அமிலம், சல்பூரிக் அமிலம் என்றெல்லாம் என்னது மென் அமிலங்கள். இவரோ மென் அமிலமாக காணப்படுது. ஏன்னா HCl H2SO4 மென் அமிலம். நான் இப்ப பார்க்குற இந்த அசெட்டிக் அமிலம் என்னது ஓர் மென் அமிலம், CH3 கூச். இவற்ற பயன்பாடு என்னன்னு பார்த்தோம்னா ஒன்று என்னது, இந்த வினாகிரி உற்பத்தி. வினாகிரி நீங்க வினிகர் என்று பயன்படுத்தோம்னா சாப்பாடு உணவுகள்ல வினாகிரி உணவு தயாரிப்பதற்கு பயன்படுத்துவோம். இந்த விநாயகரி விட்டு சமர்ப்பிடும். இந்த விநாயகரி உற்பத்திக்கு இவரா என்ன செய்யறேன் பயன்படுறேன். சரி, விநாயகரி உற்பத்திக்கு இந்த அசெட்ரிக் அமிலம் தான் என்ன செய்யுது பயன்படுது. அடுத்தது பார்த்தோம்னா
ரப்பர் பாலை திரளச் செய்வதற்கு ரப்பர் பாலை திரளச் செய்வதற்கு ரப்பர் கைத்தொழில் ரப்பர் கைத்தொழிலிருந்து கொண்டு வர ரப்பர் பாலை வந்து இவரை நான் சேர்த்து விட்டுட்டேன் கொஞ்சம் சேர்த்து விட்டேன் அதை என்ன செய்யும் திரண்டு அதான் கொஞ்சம் கட்டித்தன்மையாக இருக்கும் அப்போ அதுக்கப்புறம் தான் என்ன செய்யலாம் நான் ரப்பர் தொடர்பான உற்பத்திகளை மேற்கொள்ளலாம் அப்போ ரப்பர் பாலை திரள செய்வதற்கு என்ன செய்யுது இந்த அசெட்டிக் அமிலம் பயன்படுகின்றது அடுத்த பார்த்தோம்னா இந்த ஒளிப்படத்தால் சரியா ஒளிப்படத்தால் தயாரிப்பு சரி அதே மாதிரி அடுத்த பார்த்தோம்னா என்னது காகித கைத்தொழில் பேப்பர் உற்பத்திக்கா காகித கைத்தொழில் பேப்பர் உற்பத்திக்கு பயன்பட போறேன் ஏன்னா அடுத்த பார்த்தோம்னா ஏன்னா இந்த புடவை கைத்தொழில் செயற்கை நூல் புடவை கைத்தொழில் இந்த செயற்கை நூல் தயாரிப்புக்கு சரி அப்ப பார்த்தோம்னா என்னது அசெட்டிக் அமிலம் இது ஒரு மென்னமிலமா இது ஒரு மென்னமில பகுதியாக அயனாக்கம் அடையக்கூடிய ஒரு அமிலம் சரியா இது உதாரணம் இதுல குறியீடு என்னது CH3 கூச் CH3COOH என்று சொல்லுவோம் CH3 கூச் என்று சொல்லுவோம் சரி இதுல பயன்பாடு பார்த்தோம்னா ஒன்று வினாகிரி தயாரிப்பு ஏன்னா உணவு கைத்தொழில வருகின்ற வினாகிரி தயாரிப்புக்கு அதே மாதிரி ரப்பர் பாலை திரள செய்வதற்கு ரப்பர் உற்பத்தியில ரப்பர் பாலை திரள செய்வதற்கு அதே மாதிரி ஒளிப்படத்தால் தயாரிப்பு அதே மாதிரி காகித கைத்தொழில் அதே மாதிரி புடவை கைத்தொழில வந்து செயற்கை நூல் தயாரிப்புக்கு இந்த அசெட்டிக் அமிலம் என்ன செய்யுது பயன்படுகின்றது ஏன்னா இந்த அசெட்டிக் அமிலம் பயன்படுகின்றது சரியா அப்ப இதுதான் என்னது இந்த அமிலங்கள் என்ன அமிலங்கள் என்று பார்க்க என்ன நாங்க அமிலங்கள் என்ன பார்த்துனாங்க ஐதரசனை விடுவிக்கக்கூடிய அமிலங்கள் ஐதரசனை நீக்கரசனை விடுவிக்கக்கூடிய அமிலங்கள் அதுல 2 வகையான அமிலங்கள் பார்த்துனாங்க வெண்ணமிலம் வெண்ணமிலம் என்னது முற்றாக அயனாக்கம் அடையக்கூடியவர்கள் வெண்ணமிலங்கள் வெண்ணமிலங்கள் என்னது முற்ற பகுதியாக அயனாக்கம் அடைந்து ஐதரசனை விடுவிக்கிறார்கள் வெண்ணமிலங்கள் அதுல என்ன பார்த்துறாங்க அது பிறகு அமிலங்கள்ல இயல்புகள் பார்த்துறாங்க அதே மாதிரி இப்போ ஒவ்வொரு அமிலம் குறிப்பிட்ட அமிலங்கள பயன்களும் என்ன செஞ்சிருக்கிறேன்னா பார்த்துருக்கிறோம் சரியா அப்ப இனி நாங்க அடுத்ததாக பார்க்க போறோம் என்னன்னு பார்த்தோம்னா மூலங்கள் சரி அடுத்ததாக பார்க்க போறது மூலங்கள் சரி அடுத்ததாக நாங்க என்ன பார்ப்போம் மூலங்களை பற்றி பார்ப்போம் அதாவது கேரம் சரி மூலங்கள் என்றது என்னது கேரம் சரியா மூலங்கள் மூலம் அல்லது மூலங்கள் என்று சொல்லுவோம் சரியா கேரத்தை பற்றி பார்க்க போறோம் என்ன பேஸ் என்று சொல்றோம் கேரம் சரி அப்ப இந்த மூலங்கள் எல்லாம் என்ன பார்த்தோம்னா சரியா மூலங்கள் என்கின்ற உதாரணம் பார்த்தோம்னா மூலங்களுக்கு இப்போ நான் கூட இப்பவுமே இந்த மெக்னீசிய பால் என்று சொல்லுவேன் அதாவது குழந்தைகளுக்கு கொடுக்குற மெக்னீசிய பால் அதே மாதிரி என்ன இந்த செலவை சோடாவாக இருக்குது ஏன்னா அதே மாதிரி என்னது NaOH KOH போடுறது என்ன NaOH KOH அதே மாதிரி இந்த மெக்னீசிய பால் இப்படியான பார்த்தோம்னா என்னது மூலங்களுக்கு உதாரணங்களா இருக்கு மூலங்கள் என்ன ஏன் வேலையா மூலங்கள் என்று சொல்றோம் என்று பார்த்தோம்னா சரி மூலங்கள் எனப்படுவது அதாவது மூலங்கள் எனப்படும் என்ன மாதிரி அமிலங்கள் வந்து ஐதரசனை விடுவிக்கணுமோ நீக்கரசல்ல அமிலங்கள் வந்து என்ன மாதிரி ஐதரசனை விடுவிக்கணுமோ அதே மாதிரி இவன் என்னத்தை விடுவிக்கணும்னா OH மைனஸ் அயன்களை ஐதரோக்சைடு அயன்கள் ஏன்னா OH மைனஸ் அயன்கள் ஐதரோக்சைடு அயன்களை நீக்கரசனை விடுவிக்கக்கூடியவர்களான இந்த மூலங்களாக காணப்படக்கூடிய ஐதரோக்சைடு அயன்கள் அதாவது நீக்கரசலில் அயனாக்கம் அடைந்து நீக்கரசலில் அயனாக்கம் அடைந்து ஐதரோக்சைடு அயன்களை விடுவிப்பவை ஐதரோக்சைடு அயன்களை விடுவிப்பவை மூலங்கள் என்று சொல்லுவது அதாவது கேரங்கள் ஏன்னா ஐதரோக்சைடு அயன்களை விடுவிக்கக்கூடியவர்கள் இந்த மூலங்களாக இருக்கு சரி இதுல பார்த்தோம்னா அதே மாதிரி இன்னும் ஒரு மூலம் ஒன்று இருக்கு அமோனியா
அமோனியா. சரி, NH3 என்கிற இந்த அமோனியா. அமோனியா அமோனியா பார்த்தோம்னா என்னது? அமோனியா இவரோட வாயு. அப்ப வாயு நிலையில் இருக்கிற ஒரே ஒரு மூலச்சேர்வை இவர் அமோனியா மட்டும்தான். சரி, மற்ற எல்லாமே பொதுவாக நடுநிலை சேர்வைகளும் அமிலங்களும் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஓட்டுன்றது ஒரு அமிலம், நடுநிலை. SO2 ஒரு அமிலம், NO2 ஒரு அமிலம். சரி, N2 எல்லாம் நடுநிலை. அப்ப இவைகள் எல்லாம் அமிலம். இவர் மட்டும்தான் என்னது? ஒரு கேரக்டர். அதே மாதிரி என்னது? HI ஒரு அமிலம், HBr ஒரு அமிலம், HCl ஒரு அமிலம், H2O என்னது? ஒரு நடுநிலை. சரியா? அதே மாதிரி என்னது? NH3 இவர் மட்டும்தான் என்னது? ஒரு கேரம். என்ன? அமோனியா மட்டும்தான் என்னது? ஒரு கேர நிலையில் இருக்கிற ஒரு வாயு, ஒரே ஒரு மூல வாயு என்று சொல்லுவேன். என்னது? அமோனியா. சரி, அப்ப என்னது? இவைகள் நீர்க்கரைசலில் ஹைட்ரோக்சைடு அயன்களை விடுவிக்கக்கூடியார்கள். நீர்க்கரைசலில் ஹைட்ரோக்சைடு அயன்களை விடுவிக்கக்கூடியார்கள் என்னது? அமிலங்களாக என்ன செய்ய போகுது? மூலங்களாக என்ன செய்ய போகுது? காணப்பட போகுது. சரி, அப்ப இந்த மூலங்கள் என்ன? நீர்க்கரைசல்ல ஹைட்ரோக்சைடு அயன்களை விடுவிக்கிறது. அப்ப இந்த மூலங்களையும் என்ன செய்யலாம்? இந்த ஹைட்ரோக்சைடு அயன்களை விடுவிக்கிறதுக்கு ஏற்ப ரெண்டு பயன்படுத்தலாம். அங்க என்ன மாதிரி மென்னமிலம் பயன்படுத்தணும், பிரிக்கணும். அதே மாதிரி இவரை என்ன செய்யலாம்? ரெண்டா பிரிக்கலாம். என்னது? வெண்மூலம், மென்மூலம். வெண்மூலம், மென்மூலம் என்ன செய்யலாம்? இரண்டாக பிரித்து கொள்ளலாம். அப்ப இந்த வெண்மூலம் என்னது? அங்க வெண்ணமிலம் என்னன்னு பார்த்துனாங்க. அதாவது நீர்க்கரைசல்ல முற்றாக அயனாக்கம் அடைந்து H+ விடுவித்த அது வெண்ணமிலம் பார்த்துனாங்க. அதே மாதிரி தான் இவர் நீர்க்கரைசல்ல முற்றாக அயனாக்கம் அடைந்து ஹைட்ரோக்சைடு அயனை விடுவிக்கிறார்கள். என்னது? வெண்மூலம் என்று சொல்லுவேன். நீர்க்கரைசலில் முற்றாக அயனாக்கம் அடைந்து, முற்றாக அயனாக்கம் அடைந்து ஹைட்ரோக்சைடு அயன்களை விடுவிப்பவை என்னவா இருக்கும்? வெண் மூலமாக இருக்க வெண் கேரமன் சொல்லலாம். வெண் மூலம் என்னது? நீர்க்கரைசல்ல முற்றாக அயனாக்கம் அடைந்து, அயனாக்கம் அடைய அங்க என்ன மாதிரி HCl H+ Cl- முற்றா பிரிகிறோ அதே மாதிரி வேறு பிரியாது. உதாரணத்துக்கு NaOH ஒரு கேரம், ஒரு மூலம் என்ன செய்ய வேண்டாம்? Na+ ஆக முழுவதுமாக OH- ஆகும் பிரியே அடையும். அப்ப இப்படியானவை என்னது? மூலங்களாக இருக்கும். அதாவது நீர்க்கரைசல்ல முற்றாக அயனாக்கம் அடைய போறாங்க. நீர்க்கரைசலில் முற்றாக அயனாக்கம் அடைபவை என்னது? இந்த வெண் மூலங்களாக இருக்கும். உதாரணமாக NaOH, KOH. சரியா? அதே மாதிரி LiOH, அதே மாதிரி பேரியம் ஹைட்ரோக்சைடு. சரி, இப்படியானவை என்னது? வெண் மூலங்களாக காணப்படும். அடுத்தது மென் மூலங்கள். சரியா? மென் மூலங்கள் என்னன்னு பார்த்தோம்னா அங்க மென் அமிலங்கள் என்ன பார்த்துனாங்க? நீர்க்கரைசல்ல ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட பகுதியாக அயனாக்கம் அடைய போறார்கள். நீர்க்கரைசலில் பகுதி அயனாக்கம் அடைபவை அடைந்து H+ விடுவிச்சு அது மென் அமிலங்கள் அங்க பார்த்துனாங்க. அப்ப அதே மாதிரி தான் இங்கே என்னது? மென் மூலங்கள் நீர்க்கரைசலில் சரியா பகுதி அயனாக்கம் அடைந்து, என்னது? பகுதி அயனாக்கம் அடைந்து ஹைட்ரோக்சைடு அயனை விடுவிப்பவை என்னது? மென் மூலங்களாக இருக்கும். பகுதியாக அயனாக்கம் அடைந்து ஹைட்ரோக்சைடு அயனை OH- அயன்களை விடுவிக்கிறவை யாரு? மென் மூலங்களா இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா அமோனியா நீர்க்கரைசல் எடுத்தோம்னா NH4OH. சரி, NH4OH அமோனியாவின் நீர்க்கரைசல். இவர் என்ன செய்வார்? பகுதியாக அயனாக்கம் அடைய போரு. பகுதியாக அயனாக்கம் அடைந்து என்ன செய்ய போரு? NH4+ OH- அப்படி இருப்பார். NH4+
OH மைனஸ் என்ன செய்ய போற விடுவிக்க போறேன். அப்ப நீக்கரசல் பகுதி அயனாக்கம் அடைந்து என்ன ஹைட்ரோக்சைடு அயனை விடுவிக்கும் சேர்வைகள் என்னன்னு சொல்லுவேன், மென் மூலங்கள்னு சொல்லுவேன். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா அமோனியா, அதே மாதிரி என்னது இப்படிமா CH3 NH3OH இதெல்லாம் பொறுமை என்ன வேணுமா அமோனியான்னு சேர்வைகள் பொதுவாக என்னவா இருக்கும், மென்ன விலங்குகளா இருக்கும். சரி, அதே மாதிரி என்னது மென்மூலங்களா இருக்கு. சரி, அதே மாதிரி என்னது இப்போ மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு இருக்கு. இவர் வந்து ஓரளவு கேர இயல்பு கூடினால சரியா, இவரை வந்து நான் வெண்மூலத்துக்கே சொல்ல மாட்டேன், மென்மூலத்தையும் சொல்ல மாட்டேன், கேரம் மூலம் என்று மட்டும் சொல்லுவேன். சரியா, என்னோட இவர் வந்து ரெண்டுக்கும் இடைப்பட்ட என்ன மூளைகள் இருக்கக்கூடிய என்னது மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு. சரி, அப்போ பார்த்தோம்டா என்னது மூலமண்டா என்னென்னு பார்த்துறாங்க. அதாவது நீக்கரசல்ல வந்து ஹைட்ரோக்சைடு அயனை விடுவிக்கக்கூடிய அகலாறு மூலங்களாக இருக்க போகுது. சரி, அப்போ இந்த மூலங்கள்ல பார்த்தோம்னா என்னது உதாரணம் மெக்னீசியம் பால் அமோனியா போன்ற என்னது மூலங்களுக்கு உதாரணமா இருக்கு. அப்போ இந்த மூலங்கள்ல வந்து ரெண்டா பிரிக்கலாம். என்ன மாதிரி அமிலங்களை பிடிச்ச மாதிரி வெண்மூலம் மென்மூலம் என்ன செய்யலாம், இரண்டாக பிடித்துக் கொள்ளலாம். வெண்மூலம் என்னவா இருக்கும் என்று பார்த்தோம்னா முற்றாக அயனாக்கம் அடைந்து நீக்கரசல வந்து முற்றாக அயனாக்கம் அடைந்து எனது ஹைட்ரோக்சைடு அயன்களை விடுவிப்பவை வெண்மூலங்களாக இருக்க போகும். அதே மாதிரி மென்மூலங்கள் என்னன்னு பார்த்தோம்னா நீக்கரசல் பகுதி அயனாக்கம் அடைந்து நீக்கரசலில் பகுதி அயனாக்கம் அடைந்து எனது ஹைட்ரோக்சைடு அயன்களை விடுவிப்பவை வெண்மூலங்களாக என்ன செய்ய போகுது, இருக்க போகின்றது. சரி, அப்ப இதான் என்னது மூலங்கள் என்கின்றதுல நாங்க பார்க்க போறோம். அடுத்த விடயம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த மூலங்கள்னா இயல்பு, மூலங்களின் இயல்புகள் பற்றி பார்ப்போம். சரியா, மூலங்களை வந்து இயல்புகள் பற்றி பார்த்தோம்னா சரியா, ஒன்று அங்க அமிலத்தோட பார்த்த ஒரு இயல்பு என்னது என்ன பார்த்துறாங்க அமிலத்தோட, அதாவது மூலங்கள் வந்து மூலங்கள் அமிலங்களுடன் தாக்கி என்ன உருவாக்க போகுது, உப்பையும் நீரையும் உருவாக்கும். உப்பும் நீரையும் என்ன செய்யக்கூடியார்கள், உருவாக்கக்கூடியார்கள். இப்போ உதாரணத்தை பார்த்தோம்னா NaOH HNO3 தாக்கி என்ன செய்ய போகுது, NaNO3ஐயும் H2Oஐயும் உருவாக்கும். சரி, அதாவது என்னது உப்பையும் அமிலத்தையும் என்ன செய்ய போகுது, உருவாக்க போறாங்க. அதாவது மூலங்கள் எனப்படுவது எனது மூலங்களுடைய இயல்புல உண்டு. மூலங்கள் வந்து அமிலங்களோடதாக என்ன செய்ய போகுது, உப்பையும் நீரையும் என்ன செய்ய போகுது, உருவாக்க போகுது. சரியா, அடுத்தது பார்த்தோம்னா இவையல் பாசிச்சாயத்தாள், இவையல் பாசிச்சாயத்தாள். சரியா, என்ன பாசிச்சாயத்தாள் என்ன பாசிச்சாயத்தாள். பாசிச்சாயத்தாள் என்ன செய்யணுமா, என்ன அதுல சிவப்பு நிற பாசிச்சாயத்தாள், சிவப்பு நிற பாசிச்சாயத்தாள் என்ன செய்யணும், நீளமாக மாற்றக்கூடியார்கள், நீளமாக மாற்றக்கூடியார்கள். ஆனா நீளத்தை என்ன செய்யாது, ஒருவரும் சிவப்பா மாற்றும். ஏன்னா நீளத்தை சிவப்பா மாத்தினா அது என்னது அமிலம். சிவப்பா நீளமா மாத்தினா மூலம், நீளத்தை சிவப்பா மாத்தினா அவன் அமிலமாக இருப்பேன். சரி, அப்ப நீல நிற பாசிச்சாயத்தாள் சிவப்பு நிற பாசிச்சாயத்தாள் என்ன செய்யக்கூடியார்கள், நீளமாக மாற்றக்கூடியார்கள். இந்த என்னது மூலங்களாக இருக்க போகுது. சரியா, அதே மாதிரி பார்த்தோம்னா இப்ப இந்த சவக்காரத்துல வந்து என்ன துடைக்கனே இருக்கு, வலுவெடுப்பா இருக்கு, ஒரு ஒட்டுறது அதாவது ஒரு கசஞ்சி ஒன்று மாதிரி வலுவெடுப்பா இருக்கு. அப்ப மூலங்களோட இயல்பு என்னது, வலுவெழுப்பு தன்மை கொண்டவை, வலுவெழுப்பு தன்மை கொண்டவையாக என்ன செய்ய போது இருக்க போது. இப்போ எண்ணெயோ ஜோதில மூலங்களை நீங்கள் லேப்ல எடுத்து யூஸ் பண்ணினீங்கன்னா வலுவெழுப்புற தன்மை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். அதுக்காண்டி எல்லா மூலங்களையும் கொடுக்க வேண்டும். நான் கீழ் பார்த்துருக்கேன் என்னது, அது வந்து
என்ன செய்யும் பாதிக்குமா அதாவது வலுவழுப்பான தன்மை கொண்டவை பார்த்தோம்னா மூலங்கள் இயல்புகள் ஒன்று மூலங்கள் அமிலங்களோட தாக்கி உப்பையும் நீரையும் உருவாக்கும் மூலங்கள் அமிலங்களுடன் தாக்கி உப்பையும் நீரையும் உருவாக்கக்கூடியவை அடுத்த பார்த்தோம்னா என்னது பாசி சேர்த்தால சிவப்பு நிற பாசி சேர்த்தால நீளமா மாற்றம் நீளத்தை ஒன்றும் செய்யாதா நீளத்தை ஒன்றும் செய்யாது நீளத்தை சிவப்பா மாற்றிட்டா அது அமிலமா சிவப்பை நீளமா மாற்றினா மூலம் என்றும் நீளத்தினை சிவப்பா மாற்றினா அமிலம் என்றும் சொல்லுவோம்னா பாசி சேர்த்தால என்ன செய்யும் சிவப்பா மாற்றம் அடுத்த என்னது வலுவழுப்பான தன்மை கொண்டது வலுவழுப்பான தன்மை கொண்டது சரியா அப்ப இன்னைக்கு பார்த்தோம்னா என்னது இதான் மூலங்களோட இயல்புகளாக இருக்கு சரி அப்ப இந்த மூலங்களோட பயன்களை பார்ப்போம் என்ன சில மூலங்களோட பயன்கள் என்ன ஒன்று பார்த்தோம்னா என்னது சோடியம் ஹைட்ரோக்சைடு NaOH சோடியம் ஹைட்ரோக்சைடு சோடியம் ஹைட்ரோக்சைடு சரி NaOH சோடியம் ஹைட்ரோக்சைடு சோடியம் ஹைட்ரோக்சைடு ஒன்று பார்த்தோம்னா என்னது இந்த சவட்காரம் கடதாசி மருந்து பொருட்கள் சேர்க்கைப்பட்டு சாய வகை என்பவர்கள் உற்பத்தி இல்லை சவட்காரம் கடதாசி மருந்து சாயம் அதே மாதிரி சேர்க்கைப்பட்டு சவட்காரம் கடதாசி மருந்து சாயம் சேர்க்கைப்பட்டு போன்றவற்றின் உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட போது என்னது இந்த சோடியம் ஹைட்ரோக்சைடு போன்றவற்று உற்பத்தி சவட்காரம் கடதாசி மருந்து சாயம் சேர்க்கைப்பட்டு போன்றவற்றின் உற்பத்திக்கு என்ன செய்ய போகுது இந்த சோடியம் ஹைட்ரோக்சைடு என்ன செய்யும் பயன்படும் அடுத்தது பார்த்தோம்னா என்னது இந்த ரசாயன ஆய்வுக்கூடங்களை பொதுவாக நான் பயன்படுத்தப்படுற ஒரே ஒரு மூல சேர்வை வர ரசாயன ஆய்வுக்கூடங்களில் ரசாயன ஆய்வுக்கூடங்களில் சரியா பொதுவாக பயன்படுத்த போறது இந்த ஒரு மூலத்தை தான் அது NaOH மூலத்தை தான் என்னது நான் பொதுவாக பயன்படுத்த கூடுதலாக என்ன பரிசோதனை கண்டாலும் கூட எடுத்த போற NaOH அது இலவாக இருக்கக்கூடிய ஒன்று NaOH எடுப்போம் அடுத்த பார்த்தோம்னா என்னது இந்த பெட்ரோலிய உற்பத்தி பொருட்களை தூய்மையாக்க என்னது பெட்ரோலிய உற்பத்தி பொருட்களை தூய்மையாக்குவதற்கு பெட்ரோலிய உற்பத்தி பொருட்களை தூய்மைப்படுத்துவதற்கு என்ன செய்ய போகுது பயன்பட போகுது சரி அப்ப பார்த்தோம்னா ஒன்று சவட்காரம் கடதாசி மருந்து சாயம் செயற்கைப்பட்டு போன்றவற்றோட உற்பத்திக்கு பயன்படும் இந்த சோடியம் ஹைட்ரோக்சைடு அதே மாதிரி இந்த ரசாயன ஆய்வுக்கூடங்களை என்ன செய்ய பரவலாக என்ன செய்ய போகுது பயன்படுத்தப்பட போகுது அதே மாதிரி எனக்கு இந்த பெட்ரோலிய உற்பத்தி பொருட்களை தூய்மையாக்க என்ன செய்ய போகுது பயன்படுத்தப்பட போகின்றது அடுத்த பார்த்தோம்னா மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு என்ன மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு நான் அப்போ சொன்னேன் இது ஒரு பொதுவான கேரம் சொல்லுவேன் இது ஒரு கேர இயல்பு என்று சொல்லுவேன் ஆனால் இதை வெண்காரம் மென்காரம் என்று பொதுவாக பிடிக்க மாட்டேன் இது கேரம் என்ன கேரம் என்று தான் சொல்லப்படும் பொதுவாக சரியா இது என்ன செய்வோம்னா இந்த இறப்பையின் அமிலத்தன்மையை கட்டுப்படுத்துவதற்கு என்ன இப்போ எனக்கு இந்த அசிடிட்டிக்கு ஏற்படுது வயிற்றுல இது அப்போ எனக்கு இந்த புளிப்பை வர சொன்னேன் அந்த அமிலத்தன்மையை கட்டுப்படுத்துவதற்கு இவர் பயன்படுத்தப்படும் இவரை தான் சொல்ல என்னது மில்க் ஆஃப் மெக்னீசியா பால் என்று சொல்லுவோம் மெக்னீசிய பால் சொல்றேன் மெக்னீசிய பால் யாரு என்ன செய்யும் இவர் இந்த அமிலத்தன்மையில எங்களோட இறப்பையில இருக்கிற அமிலத்தன்மை என்ன செய்ய போகுது கட்டுப்படுத்துவதற்கு பயன்பட போகுது அதே மாதிரி என்னது சீனி கைத்தொழிலில் வெள்ளப்பாகினை சுத்திகரிக்க சீனி கைத்தொழிலில் வெள்ளப்பாகு என்ன செய்ய போறேன் சுத்திகரிக்க போறேன்
சீனி கைத்தொழில வந்து வெள்ளப்பாகினை சுத்திகரிக்கிறதுக்கு என்ன செய்ய போறேன், இதை நான் பயன்படுத்த போறேன். அதாவது என்னது, ஒன்று மெக்னீசியா பால், மில்க் ஆஃப் மெக்னீசியான்னு சொல்லுவேன். மெக்னீசியா ஹைட்ரோக்சைடு என்ன, மில்க் ஆஃப் மெக்னீசியா பால் என்ன, இந்த இறப்பையில் ஏற்படுகின்ற இந்த அமில இயல்பை கட்டுப்படுத்துவதற்கு இதை நான் குடிப்பேன். ஏன்னா இப்போ மருத்துவத்துறையில எல்லாம் இது பயன்படுது. என்ன எங்கட அசிட் எங்கட இதுல இருக்கிற டைஜின் என்ற பாலியல் எல்லாம் இவரான் இருக்கிற டைஜின் வந்து என்னது குடிப்பேன், அந்த செயல்பாட்டுக்காண்டி தான் குடிப்பேன். அப்போ அந்த டைஜின் பாலியல் எல்லாமே ரிவர் இருக்குது என்ன டைஜின் பாலியில். அதே மாதிரி என்னது, சீனி கைத்தொழில வந்து வெள்ளப்பாலினை வந்து சுத்திகரிக்க என்ன செய்ய போறேன், பயன்படுத்த போறேன். சீனி கைத்தொழில வெள்ளப்பாலினை சுத்திகரிக்க பயன்படுத்த போறேன். அப்போ இதான் என்னது எங்கட மூலங்கள். என்ன மூலங்கள் என்னன்னு பார்த்துனாங்க. சரிதானே? அப்போ மூலங்கள் என்னென்ன பார்த்துனாங்க, மூலங்கள் எனப்படுவது என்னது, அதாவது நீக்கரசலில் ஹைட்ரோக்சைடு அயன்களை விடுவிக்கக்கூடிய மூலங்கள். அதே மாதிரி மூலங்களும் ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று வெண்மூலங்கள், அடுத்தது வெண்மூலங்கள். வெண்மூலங்கள் என்றால் முற்றாக அயனாக்கம் அடைந்து ஹைட்ரோக்சைடு அயன்களை விடுவிக்கிறவை. மென்மூலங்கள் என்றால் பகுதியாக அயனாக்கம் அடைந்து ஹைட்ரோக்சைடு அயன்களை விடுவிக்கிறவை மென்மூலங்கள் என்று சொல்லுவோம். சரியா? அதே மாதிரி என்னது, இந்த மூலங்களோட இயல்புகள் என்னன்னு பார்த்தோம்னா, சரியா, மூலங்களோட இயல்புகள் அதாவது என்னது, ஒன்று இந்த இவர் பாசிட்டிவத்தாலே என்ன சிவப்பு நிற பாசிட்டிவத்தாலே நீளமாக மாற்றக்கூடியாக்கள். என்ன நீளத்து சிவப்பை மாற்றினா அது அமையும். என்ன சிவப்பை நீளமாக மாற்றக்கூடியாக்கள். அடுத்தது என்னன்னு பார்த்தோம்னா, சரியா, வலுவழுப்பு தன்மை கொண்டு கையால தொற்றுணர்க்கு எனக்கு வலுவழுப்பா இருக்கு. சோப்புல எல்லாம் தயாரிக்கிறது இந்த எண்ணெய் வச்சு சோப்பு தயாரிக்கணும். அப்போ இந்த சோப்புல எல்லாம் என்ன வலுவழுப்பு தன்மை இருக்கிறதுக்காக காரணம் இந்த சோடியம் இந்த மூலங்கள்லாம் காரணமாக இருக்க போகுதுன்றது. அடுத்தது பார்த்தோம்னா என்னது, அமிலங்களோட தாக்கி உப்பையும் நீரையும் என்ன செய்ய போகுது, உருவாக்க போகுது. உப்பையும் நீரையும் உருவாக்க போன்றதாக இருக்க போகுது. சரியா? உப்பையும் நீரையும் உருவாக்க போன்றதாக என்ன செய்ய போகுது, இருக்க போகுது. உப்பையும் நீரையும் உருவாக்குவதாக இருக்க போகுது. அடுத்தது பார்க்க போறது என்னது, சரியா, இந்த காட்டிகள் என்ன அமில மூல காட்டிகளா இருக்கும். அப்படிதான் என்ன மூலங்கள் அதில் என்ன யோசிச்சு பார்த்தாங்க, என்னது சோடியம் சவுக்காரம் கடதாசி மருந்து சாயம் சேர்க்கப்பட்டு என்பவற்றின் உற்பத்திக்கு சோடியம் கடதாசி என்ன சவுக்காரம் கடதாசி மருந்து சாயம் சேர்க்கப்பட்டு என்பவற்றின் உற்பத்திக்கு பயன்படுத்த இந்த சோடியம் ஹைட்ரோக்சைடு. அதே மாதிரி இந்த ரசாயன ஆய்வுக்கூடங்களை பொதுவாக பயன்படுத்தப்படுற ஒரு மூலம். ரசாயனத்தில் ஆய்வுக்கூடத்தில் வந்து நான் பொதுவாக எப்பவுமே பயன்படுத்தப்படுற ஒரு மூலம் இந்த சோடியம் ஹைட்ரோக்சைடு. அதே மாதிரி என்னது, பெட்ரோலிய உற்பத்தி பொருட்களை தூய்மையாக்க, பெட்ரோலிய உற்பத்தி பொருட்களை தூய்மையாக்குவதற்கு பயன்படுத்த போறேன் என்ன சோடியம் ஹைட்ரோக்சைடு. அதே மாதிரி இந்த மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு இவர் என்னது பயன்படுத்த வேண்டாம், மெக்னீசிய பால் எங்கட மருத்துவத்துறையில் பயன்படுத்த இந்த டயட்டில் இருக்கிற இந்த மெக்னீசிய பால் என்ன செய்யும், எங்கட வயிற்றில் இருக்கிற இந்த உளிப்பு தன்மை அதாவது அமிலத்தை எச்சியல் அமிலத்தை என்ன செய்யக்கூடிய கட்டுப்படுத்தக்கூடியது. ஏன்னா அதான் இந்த மெக்னீசிய பால் தயாரிப்புல. அதே மாதிரி இந்த சீனி கைத்தொழில வெள்ளப்பாகினை சுத்திகரிக்கிறதுக்கு என்ன செய்ய போறேன், நான் இவரை தான் பயன்படுத்த போறேன். அடுத்த பார்க்க போறது என்னது, இந்த காட்டிகள் அமில மூல காட்டிகள். என்ன அமில மூல காட்டிகளை பற்றி போ, அமில மூல காட்டிகள். சரியா, அமில மூல காட்டிகள். அமில மூல காட்டி என்ன, இந்த காட்டிகள் என்ன, காட்டிகள் என்னன்னு பார்த்தோம்னா இவர் என்னது, ஒரு சேர்வை, ஒரு கரைச்சல், ஒரு நீர் கரைச்சல். என்னது இந்த நீர் கரைச்சல் அமிலமா மூலமா என்றதை வேறுபடி தெரிகிறதுக்கு இந்த அமில மூல காட்டிகள் நான் என்ன செய்வேன், பயன்படுத்துவேன். சரி, இந்த அமில மூல காட்டிகளை பார்த்தோம்னா என்னென்ன அமில மூல காட்டிகள் இருக்குன்னு பார்த்தோம்னா, ஒன்று பினோப்தலின், பினோப்தலின் ஒன்று பினோப்தலின். சரியா, பிஎன் என்று சொல்லு, இதில் பிஎன் என்று சொல்லு. சரியா, பினோப்தலின். அடுத்தது மெதைல் செம்மஞ்சள், மெதைல் செம்மஞ்சள். சரி, அதாவது என்னன்னு சொல்லுவேன், எம்ஓ. சரி, மெதைல் ஆரஞ்சு, மெதைல் செம்மஞ்சள். அதே மாதிரி மெதைல் சிவப்பு,
மெதையில் சிவப்பு. சரி, மெதையில் சிவப்பு என்ன MR. சரி, மெதையில் சிவப்பு. அதே மாதிரி என்னது பாசிச்சாயத்தா. பாசிச்சாயத்தா. சரி, பாசிச்சாயத்தா. சரியா, ஏன்னா லிட்மஸ் தாள் என்று சொல்லப்படும். சரி, அப்போ இவையெல்லாம் என்னது எங்கட அமில மூல காட்டிகளாக இருக்க போகுது. சரி, அப்படி சரி, அடுத்த பார்த்தோம்னா மெதையில் செம்மஞ்சள், அடுத்த மெதையில் சிவப்பு, பாசிச்சாயத்தாள் என்னது அமில மூல காட்டிகளாக இருக்கு. இவையில் என்ன மாதிரி அமில மூல காட்டிகளாக தொழிற்படைய வேண்டும். சரி, இவையில் என்ன செய்யணும்னா என்னென்ன மாதிரி இந்த அமிலத்தையும் மூலத்தையும் பிரிக்கணும். சரியா, பார்த்து கொண்டா சரியா. அப்போ வந்து பார்ப்போம். சரியா, என்னது இது அமிலம், இது காட்டி. சரியா, காட்டியெல்லாம் பார்ப்போம். ஏன்னா முதலாவது பினோப்தலேன். பினோப்தலேன் அமிலத்தோட எந்த விதமான நிறமாற்றத்தையும் காட்ட மாட்டேன். நிறமற்றது. பினோப்தலேன் அமிலத்துடன் நிறமற்றது. ஏதாவது அமிலத்துக்கு சேர்த்தா அமிலத்தின் கலரையே காட்டும். நிறமற்றது. அதே மாதிரி மூலத்தோட மென் சிவப்பு. மென் சிவப்பு நிறத்தை காட்டக்கூடியது. பினோப்தலேன் அமிலத்தோட எந்த விதமான நிற மாற்றத்தையும் காட்ட போறது இல்லை. ஆனா மூலத்தோட என்ன செய்ய போறேன், மென் சிவப்பு நிற மாற்றத்தை என்ன செய்யும், காட்டும். அப்ப இதுல என்ன செய்யலாம், பினோப்தலேன்ல அறிஞ்சு கொள்ள மூலமா அமிலமா என்ன செய்யலாம், அறிஞ்சு கொள்ளலாம். இதை வச்சுக்கொண்டு இன்னும் ஒன்று சொல்றேன். பிஹெச் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்தோம்னா 8.3 பிஹெச் பற்றி கீழே சொல்லுவோம். அதுல அதோட சேர்த்து இதே வழங்கப்படும். சரி, பிஹெச் 8.3 வரைக்கும் இருக்கு. அடுத்த பார்த்தோம்னா மெதையில் செம்மஞ்சள். மெதையில் செம்மஞ்சள். மெதையில் செம்மஞ்சள். இவர் என்ன செய்வார்டா, அமிலத்தோட சிவப்பு நிறத்தையும் மூலத்தோட மஞ்சளையும் தரும். இவர் சிவப்பு அமிலத்தோட மூலத்தோட மஞ்சள். சரியா, இவர் சிவப்பு நிறத்தையும் மூலத்தோட, அப்ப அமிலத்துக்கு சேர்த்தா இவர் சிவப்பு நிறத்தையும் மூலத்துக்கு சேர்த்தா இவர் மஞ்சள் நிறத்தையும் தரப்படும். சரியா, அப்ப இதுல என்ன செய்யலாம், வேறுபடுத்தலாம். இது அமில மூலம் என்ன செய்யலாம், வேறுபடுத்தக்கூடியதாக இருக்கு. சரி, இதுல பிஹெச் என்ன வேலை கொண்டு பார்த்தோம்டா. சரி, அதாவது 6 தொடக்கம் 4 வரைக்கும், அதான் 4 வரைக்கும் 6 வரைக்கும் 4 தொடக்கம் 6 வரைக்கும் காணப்பட போகுது. அடுத்த பார்த்தோம்னா என்னது, மெதையில் சிவப்பு. மெதையில் சிவப்பு. சரி, மெதையில் சிவப்பு. இவன் பார்த்தோம்னா என்னது பிஹெச், அதாவது 3 தொடக்கம் 4 வரைக்கும் இருக்கும். அதனால 3 தொடக்கம் 4 வரைக்கும் இருக்க போது. இந்த மெதைல் சிவப்பு என்ன செய்யும், அமிலத்தோட சிவப்பு தான், கேரத்தோட மஞ்சள். அமிலத்தோட சிவப்பு கேரத்தோட மஞ்சள் நிறத்தை காட்டக்கூடியவர்களை வேறுபடுத்தலாம். அதே மாதிரி என்னது, பாசி சாயத்தான். பாசி சாயத்தான். சரி, அப்ப இந்த பாசி சேயத்தால பார்த்தோம்னா என்னது, பாசி சேயத்தால என்ன, நீளம் அமிலத்துக்கு என்ன, நீளத்தை போட்டா சிவப்பா மாறும். நீளத்தை என்ன செய்யும், சிவப்பா மாறும். சிவப்ப காரணம் என்ன செய்யும், நீளமா மாற்றும். சரியா, அப்ப இவர் என்ன செய்வார், அமிலம் பாசி சேயத்தால் நீளத்தை சிவப்பா மாற்றும், சிவப்பா நீளமாக மாற்றக்கூடியதாக இருக்கு. சரியா, அப்ப இவற்றை பிஹெச் என்ன இருக்குன்னா 6.1 தொடக்கம் 8 கிட்ட, அன்னளவா 8 கிட்ட இருக்கு. 4.1 கிட்ட அன்னளவாக 8 கிட்ட என்ன செய்ய போகுது, இருக்க போகுது. சரி, அப்ப இந்த பிஹெச் என்ன பண்ணி கீழே வாங்க என்ன. அதே மாதிரி அமிலம் மூலம் என்ன திருப்பி பார்த்தோம்னா என்னது, காட்டிகள் என்னது, ஒரு சேர்வை, ஒரு நீக்கரைசல் கரைசல் ஒன்று,
அமிலமா மூலமா என்கிறத நான் வேறுபடுத்துறது ஆய்வுக்கூடத்தில் இவர் ஒரு அமிலம் இவர் ஒரு மூலம் உங்களுக்கு ஒரு 2 சேர்வை வந்துருக்கு தெரியா சேர்வு இதில் எது அமிலம் எது மூலம் என்று காட்டு சொல்லி தந்துருக்கு என்னென்னு காட்டுவீங்க இந்த இங்கே இருக்கிற காட்டிகள் அதில் இடும்போது இந்த நிறமாற்றங்கள் ஏற்பட்டால் அவை மூலம் இது ஏற்படாட்டி அவை அமிலம் அப்படி நான் என்ன செய்யலாம் இனம் கண்டுகொள்றதுக்கான ஒரு சேர்வையெல்லாம் என்னது இந்த காட்டிகள் ஏன்னா அமில மூல காட்டிகள் என்று சொல்லப்படுறேன் இன்னொருத்தலையும் வந்து ஒரு அமில மூல காட்டி என்னது அமிலத்துக்கு வந்து எந்த விதமான நிறமாற்றமும் இருக்காது பிளேனாக தான் இருக்கும் அதே மாதிரி அந்த மூலம் வந்து மென் சிவப்பு நிறத்தை கொடுக்கும் அதே மாதிரி மெதைல் செம்மஞ்சள் சிவப்பு நிறத்து அமிலத்தில் தரும் மஞ்சள் நிறத்து மூலத்தில் அதே மாதிரி தான் மெதைல் சிவப்பு நிறத்து அமிலத்தில் மஞ்சள் நிறத்த மூலத்தில் அதே மாதிரி பாசிச்சாயத்தால் நீளம் அமிலத்தை நீளமாக இருக்கிறனால சிவப்பாக மாற்றம் கேரத்துக்கு கூட சிவப்பை நீளமாக மாற்றக்கூடியதாக இருக்கக்கூடும் அப்போ இதைத்தான் சொல்லணும் என்னது காட்டிகள் என்ன அமிலம் மூல காட்டிகளாக இருக்கு சரி அப்போ இதான் என்ன உங்களோட இந்த அமிலம் மூல காட்டிகள் சரி அப்போ இந்த காட்டிகளை வந்து நான் சரியான முறையில் பயன்படுத்துவதன் மூலம் ஒரு நீக்கரசல்ல என்ன செய்யலாம் அமிலமா மூலமான என்ன செய்யலாம் நான் வேறுபடுத்தக்கூடியதாகவும் என்ன செய்யும் இருக்கின்றது சரியா அடுத்தது இந்த அமில மூலத்தின் வலிமையை அளவிடுகின்ற அளவு திட்டம் சரி அமில மூலத்தின் வலிமை இது என்ன மாதிரி வலிமையானதா செறிந்ததா ஐரானதா அமில மூலத்தின் வலிமையை அளவிடுவதன் அளவு திட்டம் சரியா வலிமையை அளவிடுவதன் அளவு திட்டத்தை பற்றி நாங்கள் இங்கே என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் அதானது இந்த பிஹெச் தாள் அதானது பிஹெச் தாளாக இருக்கு சரியா இந்த பிஹெச் அளவு திட்டம் பிஹெச் அளவு திட்டம் இந்த பிஹெச் அளவு திட்டத்தை வச்சுட்டா என்ன செய்யலாம் ஒரு சேர்வை அமிலம் மூலம் என்கின்ற அந்த வலிமை அந்த எவ்வளவு வலிமையாக இருக்குது எவ்வளவு அந்த இதாக இருக்குது எவ்வளவு பாதிப்படையக்கூடியது இந்த வலிமையை இந்த மூலத்தாலே அமிலத்தாலயங்களுக்கு என்ற காட்டுறதுக்கான அந்த அளவு திட்டம் தான் என்னது இந்த பிஹெச் அளவு திட்டம் சரி இதை வச்சு இந்த அமிலம் இது மிக இதான அமிலம் கடினமான அமிலம் இது நோமலாக இருக்குது அது கூடவே இருக்குது இது நோமலாக இருக்குன்னு என்ன செய்யலாம்னா வேறுபடுத்தலாம் என்ன இந்த பிஹெச் அளவு திட்டத்தின் அடிப்படையில் சரி இது வந்து பார்த்தோம்னா என்னது 0 தொடக்கம் 14 வரையிலான பெருமானத்தை கொண்ட அளவு திட்டம் இதில் ஒவ்வொன்றும் ஒரு பெருமானத்தை கொண்டிருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் சரி அதாவது என்னது பிஹெச் அளவு திட்டம் பார்த்தீங்கன்னா தெரியும் 0லேருந்து 14 வரைக்கும் போய் என்னது கலர் வந்து வித்தியாசமாக போகும் ரேஞ்சிலேருந்து அப்படியே மெல்லிச்சா போய் பச்சை மஞ்சள் நீளம் கடும் நீளம் மூதா வரைக்கும் கடும் மூதா வரைக்கும் என்ன செய்யுது கடும் நீளம் வரைக்கும் என்ன செய்யுது வேறு அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நிலம் 0 2 1 1 2 2 3 4 5 6 8 9 10 11 14 வரைக்கும் ஒவ்வொன்றுக்கும் என்னது ஒவ்வொரு நிறம் அந்த நிலத்தின் அடிப்படையில் என்ன செய்வேன் இதை என்ன பிஹெச்சை கொண்டிருக்கு என்ன மாதிரி இருக்கு என்றதை நான் என்ன செய்வேன் ஐடென்டிஃபை பண்ணக்கூடியதாக இருக்கும் பார்த்தோம்னா இப்போ எழுது 0 1 2 3 4 5 6 7 8 9 10 வர 0 1 2 3 4 5 6 7 8 9 10 சரி 0 1 2 3 4 5 6 7 10 11 12 13 சரியா இவ்வளோ வரைக்கும் பிஹெச் ரேஞ்சு இருக்கும் சரி அப்போ இந்த பிஹெச்சில் வந்து என்னது பிஹெச் அளவு திட்டத்தை வச்சுக்கொண்டு என்னென்ன மாதிரி நான் வேறுபடுத்தலாம் கண்டு பார்த்துறேங்களா சரியா பிஹெச் 7 கொண்டாக்கள் சேர்வை நீக்கரசல் என்ன இருக்கும்னா நடுநிலை pH 7 கொண்ட நீர்க்கரைசல்கள் நடுநிலை நீர்க்கரைசலாக இருக்கப்படும் சரி pH 7 கொண்ட நீர்க்கரைசல்கள் நடுநிலை நீர்க்கரைசலாக என்ன செய்ய போகுது இருக்க போகிறது சரியா அதே மாதிரி சரியா 7 விட குறைஞ்சாக்கள் அமிலங்கள் 7 விட கூடினாக்கள் கேரண்ட் அல்லது மூலம் என்று சொல்லுவோம்
என்னது மூலங்கள். சரியா? pH 7 விட குறைஞ்சாக்கள் அமிலங்கள் என்று pH 7 விட கூடினாக்கள் கேரங்கள் என்று சொல்லுவாங்க. pH 7 வந்து என்னது நடுநிலை. நடுநிலை என்னது நீரோட நடுநிலை. சரியா? அப்ப நடுநிலை என்னது pH 7 கொண்டிருக்கிறாங்க அமிலமும் இல்லை மூலமும் இல்லாத சேர்வைதான் என்னது நடுநிலை சேர்வை. சரியா? அப்ப நான் pH 7 கொண்டது என்னது நடுநிலை என்று சொல்லுவோம். அதுலயும் pH 4 தொடக்கம் 6 வரையிலானாக்கள் மென் அமிலங்கள். மென் அமிலம் என்று சொல்லுவோம். pH 4 தொடக்கம் 6 வரையிலானாக்கள் மென் அமிலங்கள் என்றும் சைவர் தொடக்கம் 3 வரையாக்கள் வெண் அமிலம் என்று சொல்லுவோம். வெண் அமிலம் என்று சொல்லுவோம். சைவர் தொடக்கம் 3 வரையாக்கள் வெண் அமிலம் என்று என்ன செய்ய போறோம்னு சொல்ல போறோம். அதே மாதிரி pH 8 தொடக்கம் 7 கூடினார்கள் என்னது கேரங்கள் என்று சொன்னோம். அதுலயும் pH 8 தொடக்கம் 10 வரையினாக்கள் மென் மூலம் மென் மூலங்கள் என்று சொல்லப்படும். pH 8 தொடக்கம் 10 வரையினாக்கள் மென் மூலங்கள் என்றும் சரியா 11 தொடக்கம் 14 வரையினாக்கள் வெண் மூலங்கள் வெண் மூலங்கள் என்று சொல்லுவோம். சரியா? pH 11 தொடக்கம் 14 வரையினாக்கள் வெண் மூலங்கள் என்று சொல்லுவோம். அப்ப pH என்னன்னு பார்த்துனாங்க. pH அளவு திட்டம் பண்றது என்னன்னா ஒரு சேர்வை ஒரு மூலம் ஒரு அமிலம் ஒன்றின் வலிமையை ஒரு சேர்வை ஒரு மூலம் ஒரு அமிலம் ஒன்றின் வலிமையை காட்டுவதற்கான ஒரு அளவு திட்டம். இது வலிமையான அமிலம், இது வலிமை குறைந்த அமிலம், இது வலிமையான மூலம், இது வலிமை குறைந்த மூலம் என்றதை காட்டுவதற்கான அளவு திட்டம் தான் என்னது இந்த pH அளவு திட்டம். அப்ப பார்த்தோம்னா என்ன pH 7 என்னது நடுநிலை சேர்வை என்று பார்த்துறாங்க. pH 7 விட குறைஞ்ச அமிலங்கள் pH 7 விட கூடின கேரங்கள் என்று பார்த்துறாங்க. அதே மாதிரி என்னது வெண் அமிலங்கள் என்னது சைவ தொடக்கம் 3 வரையிலானது. மென் அமிலங்கள் 4 தொடக்கம் 6 வரையிலானது. அதே மாதிரி மென் மூலங்கள் 8 தொடக்கம் 10. அதே மாதிரி வெண் மூலங்கள் 11 தொடக்கம் 14 வரையிலான சேர்வைகளாக என்ன செய்ய போகுது இருக்க போகின்றது. சரி, அப்ப நாங்கள் முதலாவது இதுல காட்டிகளை போட்ட pH வீச்சட் இதுல வச்சு சொல்றேன்னு சொன்னேன். சரியா? காட்டிகளை போட்ட pH வீச்சு என்ன இப்ப பினோப்டல் என்னது 8.3 தொடக்கம் 10 8.3 தொடக்கம் 10. இவர் என்ன செய்ய போறா 10க்கு மேற்பட்டவைக்கு என்ன செய்ய போறேன் சிவப்பு நிறத்துல இருக்க போறேன். இதுக்கு மேற்பட்ட 8.3க்கு மேற்பட்டாங்க சிவப்பு நிறம். சரி, அப்ப வேற என்னது கேரத்தை காட்டக்கூடிய ஆள் என்று நான் சொல்லலாம். 8.3 தொடக்கம் 10 இந்த pH வீச்சுக்கு உட்பட்டாக்களும் அதுக்கு மேற்பட்டாக்களும் என்னது சிவப்பு நிறத்தை தரும். சரியா? என்ன வெண் சிவப்பு நிறத்தை தரக்கூடியாக்கள். அதே மாதிரி என்னது அப்ப அது கீழ்பட்டதுக்கு நிறமற்றது. அப்ப இப்ப நான் கேட்கிறேன் கட்டன் இருந்தா நிறமற்றது தான் காட்டப்படுது. அப்ப பினோப்டலினால காட்டப்படுற எல்லாமே கேரங்களா இல்ல அமிலங்களா கேரங்களா? ஓ, பினோப்டலினால காட்டப்படுற எல்லாமே கேரங்கள். ஆனா பினோப்டலினால காட்டப்படுற எல்லாமே அமிலங்களா இல்ல. அங்க மென் கேரங்களும் கொஞ்சம் இருக்குமா 8.3 குறைஞ்சாக கொஞ்சம் இருக்கலாம். அப்ப எல்லாமே அமிலங்கள் இல்லை. என்ன நடுநிலை சேர்வையும் இருக்கு. 7 pH ஒன்றது இருக்குமா இல்லையா இருக்கும். அப்ப என்னது அமிலங்கள் இல்லை. அதே மாதிரி அடுத்த பார்த்தோம்னா என்னது மெதைல் ஆரஞ்சு மெதைல் இவற்றை வந்து 4.4 தொடக்கம் 6 இவற்றை 3.1 தொடக்கம் 4.4. அப்ப இங்க கவனிங்க இவர் 4 இது கீழே 6 கீழே இந்த 4 அது கீழே இடைப்பட்டாங்களே 4 கீழே இடைப்பட்டாங்களே என்னென்னு காட்டுப்பேன் சிவப்பு நிறத்திலையும் அதுக்கு மேலே இடமாக்களையும் அமிலம் மஞ்சள் என்று காட்டுவேன். அமிலம் மூலங்கள் என்று அதாவது 6க்கும் 4க்கும் கீழ்பட்ட ஆக்களை வந்து சிவப்பு அதாவது சிவப்பு என்னது அமிலம் என்று காட்டப்படும். மெதைல் ஆரஞ்சு என்ன மெதைல் எட்டும் அப்படித்தான் 4 அதுக்கு கீழ்பட்ட ஆக்களையும் என்னது அமிலங்கள் என்றும் அதுக்கு மேற்பட்ட ஆக்களையும் கேரங்கள் என்று காட்டுவேன். அப்ப இவர் காட்டுற எல்லாமே அமிலங்களா? ஓ, இவர் காட்டுற எல்லாமே அமிலங்கள். மெதைல் ஆரஞ்சு மெதைல் ரெட். அப்ப இவர் காட்டுற எல்லாமே அமிலங்கள் இவர் காட்டுற எல்லாமே கேரங்களா இல்லை. அங்க நடுநிலை சேர்வையும் இருக்கு மென்னமிலமும் இருக்கு என்ன இருக்கு காரங்களும் இருக்கும். அப்ப இவர் காட்டுற எல்லாமே காரங்கள் என்று நான் சொல்லலாம். அது சரியா? அதே மாதிரி இவரும் காட்டுற எல்லாமே கேரங்கள் என்று நான் என்ன சொல்லலாம். இவர் வந்து வெண்ணமிலம் வெங்காரத்தை காட்டுறதுக்கு
வெண் அமிலத்தை காட்டுறதுக்கு நல்லா ஈஸியாக காட்டலாம். இவ்வளோ சொன்னால் வெண் அமிலத்தை காட்டலாம் முடியும். அதான் H2SO4ஐயும் HFஐயும் நான் வேறுபடுத்தலாம் வேறு வச்சுக்கொண்டு. சரியா? அப்போ வெண் அமிலங்களை காட்டுறதுக்கு என்னது இந்த மெதைல் ஆரஞ்சு மெதைல் சோப்பு என்ன செய்து பயன்படும். அதே மாதிரி லிட்மஸ் தாள் பாசிட்டிவ் பாசிட்டிவ் என்ன சொன்னார் 6.1 கிட்ட அந்த அளவு 8 கிட்ட. இவர் பார்த்தோம்னா இவர் காட்டுறது பொதுவாக அமிலங்கள் பொதுவாக காரங்கள். அப்போ சிறந்த எல்லாத்தையும் விட சிறந்தது என்னவா இருக்கும் பாசிட்டிவ். அமில மூல காட்டியை வேறுபடுத்துவதற்கு சிறந்த காட்டியா என்ன இருக்கும் இந்த பாசிட்டிவ் அமைய போகுது. சரிதானே? இவையெல்லாம் காட்டு எல்லாமே காரங்கள்னு சொல்லிடலாம். இவர் எல்லாமே அமிலம் மட்டும் சொல்லிடலாம். இவர் காட்டுற எல்லாம் கேரம் மட்டும் சொல்லிடலாம். ஆனால் இவர் காட்டுறது முக்கால்வாசி கேரம் முக்கால்வாசி அமிலம். அப்போ ஒரு குறிப்பிட்ட அளவு தானே வரப்போகுது. அப்போ இவர் தான் எல்லாத்தையும் விட என்னது அமில மூல காட்டியில் வேறுபடுத்துறதுக்கு இது அமிலம் இது மூலம் இலவாக வேறுபடுத்துறதுக்கு சிறந்த காட்டி இந்த பாசிட்டிவ் தான். சரி, அதனால நம்ம கூடுதலாக பாசிட்டிவ் தான் பயன்படுத்துவோம் இவையெல்லாம் விட. சரி, அப்போ இதான் கூட இந்த pH அளவு திட்டம். சரி, அடுத்த பார்த்தோம்னா இந்த pH தான். ஸ்கூலில் பார்த்துருப்பீங்க pH தான். அதாவது சின்ன இப்படி சின்ன துண்டு மாதிரி ஒரு இதில் பட்டை கலர் லேயர் மாதிரி இருக்கும். சரி, அதுக்கு பின்னே பார்த்தோம்னா இந்த கலர் குறியீடு இந்த நம்பர் போட்டு ஒவ்வொரு கலரும் என்ன செஞ்சுருப்பார் போட்டுருப்பார். அண்ட் இந்த pH-ஆல பார்த்தோம்னா என்னது பல வகையான காட்டிகளை கொண்டு தயாரிக்கப்பட்டது தான் இந்த pH தான். சரியா? பல வகையான காட்டிகளை சேர்மானது தான் இந்த pH தான். இது இந்த ஒரு கரைச்சலுக்குள்ள இடைக்கு இந்த pH தான். அதுக்கு இந்த அந்த அதுக்கு வேற என்ன அந்த pH தாள்னா மாற்றத்துக்கு இப்போ என்னவா மாற்றலாம்னா சரி, அதாவது என்னவா அவதானிக்கலாம். இது வெண்ணமிலமா மென்மூலமா மென்மூலமா என்ன செய்யலாம்னா அவதானிக்கக்கூடியதாக இருக்க போது இந்த pH அளவு திட்டத்து அடிப்படையில் pH அளவு சொல்லு. அப்போ இதான் என்னது உங்களோட pH அளவு திட்டம். என்ன pH அளவு திட்டம் என்னென்னு பார்த்தோம்னாங்க ஒரு சேர்வை இல்லாட்டி ஒரு நீக்கரைசல் அமில இயல்புடையதா மூல இயல்புடையதா அதோட வலிமையை வேறுபடுத்தி காண்பதற்கான ஒரு அளவு திட்டம் தான் என்னது pH அளவு திட்டம். இது 0 தொடக்கம் 14 வரையிலான பெருமானங்களை உடையதாக இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலர் 0 ஒரு கலர் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலர். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்கும். 0 ஒரு கலர் அப்படியே ஒரேஞ்சிலேருந்து அப்படியே கடும் மூதா நீளம் வரைக்கும் என்ன செய்யுது போகுது. அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர். அப்போ பார்த்தோம்னா இங்கே pH அளவு திட்டத்தில் 7 பெருமானம் நடுநிலை சேர்வையை குறிக்கிறது. நடுநிலை நீக்கரசலை குறிக்கிறது 7 பெருமானம். 7 விட குறையவே இருக்கிறார்கள். 7 விட குறைஞ்சாக்கள் அதாவது 7லேருந்து 0 வரைக்கும் 7 விட குறைஞ்சாக்கள் அமிலங்கள் என்றும் 7 விட கூடினாக்கள் கேரங்கள் என்று சொல்லுவோம். ஏன்னா 7 விட குறைஞ்சாக்கள் அமிலங்கள் என்றும் 7 விட கூடினாக்கள் கேரங்கள் என்று சொல்லப்படும். அமிலத்தில் பார்த்தோம்னா 0 தொடக்கம் 3 வரையானார்கள். ஏன்னா 0 1 2 3 இந்த 4மே என்னது பொதுவாக வெண்ண விலங்குகள். அதே மாதிரி 4 தொடக்கம் 6 வரையினாக்கள் மென்ன விலங்குகள் என்றும் அதே மாதிரி 8 தொடக்கம் 10 வரையினாக்கள் மென் மூலங்கள் என்று 14 தொடக்கம் 14 வரையினாக்கள் மென் மூலங்கள் என்று என்ன செய்ய போறேன் சொல்ல போறேன். சரியா? அப்போ பார்த்தோம்னா என்னது இதான் என்னோட pH அளவு திட்டம். சரியா? அப்போ என்ன பார்க்குறாங்க மூலங்கள் பார்த்து அமிலம் என்னென்னு பார்த்துனாங்க மூலம் என்னென்னு பார்த்துனாங்க. அதே மாதிரி என்னது காட்டியல் பார்த்துனாங்க. அந்த காட்டியலில் pH அளவு திட்டத்துக்கு எப்போ நான் வேறுபடுத்துறதுக்கு என்ன ஈஸியாக இருக்கும். இவரெல்லாம் பொதுவாக பயன்படுத்த கூடுதலாக இவையெல்லாம் காட்டுற எல்லாமே இது இல்லை. அதே மாதிரி இவரும் இல்லை. சரியா? ஆனால் இவரும் பயன்படுத்தலாம். ஆனால் பொதுவாக சிறந்த காட்டினா இவர் சிறந்த காட்டி பாசிச்சாயத்தாளம் தான் தெரியும். அமில மூலத்தை நான் வேறுபடுத்துறதுக்கு சிறந்த காட்டி என்னது பாசிச்சாயத்தம். சரியா? அப்போ இதான் என்னது ஒரு pH அளவு திட்டம். சரியா? இனி அடுத்தது நாங்கள் சொல்ல போகிறது உப்பு. என்ன முடிய போதா கொஞ்சம் தாங்க உப்பு. சரியா? உப்பை பற்றி பார்ப்போம். என்ன உப்பு என்ன இந்த கறிக்கு போடுற உப்பு மட்டும் இல்லை. சரியா? எல்லா வகையான உப்புகளும் இருக்கு. உப்புகள் சரியா? கறிக்கு போடுறது மட்டும்தான் உப்பு இல்லையா? சரியா? அப்போ பார்த்தோம்னா சரியா உப்புக்கள் என்ன சால்ட்னு சொல்லுவேன். உப்பு என்ன சொன்னான் அமில மூலத்திலே வச்சு சொன்ன உப்புக்கள் எனப்படுவது அமிலங்களும் மூலங்களும் தாக்குவதன் மூலம் உருவாக்குபவை உப்புக்கள். அமிலம் மூலம் தாக்கி உருவாக்குபவை உப்புக்கள். இப்போ உதாரணத்திற்கு NaOH
ஒரு மூலம் NaOHன்றது ஒரு மூலம் அங்க பார்த்தேன். அதே மாதிரி HCl ஒரு அமிலம். இது ரெண்டு தாக்கேக்க வர போறது என்ன ரெட்டை பேச்சு தாக்கம் இங்க நடக்க போறது. NaCl H2O இங்க நடக்கிற தாக்க வகையான ரெட்டை பேச்சு தாக்க இவரோட இணைய இவர் இவரோட இணையுது ஏன்னா ரெட்டை இடப்பெயர்ச்சி தாக்கம் ரெண்டு பேரும் மாறி மாறி குடிக்கிறார்கள் பரிமாற்றி கொள்ளையிலும் பண்ட மாற்று முறை சரியா. அப்ப NaCl H2O வரப்போகுது. இங்க வர்ற இந்த NaCl தங்கணும் என்னது உப்பு. அப்ப உப்புன்ற என்னது அதாவது ஒரு மூலமும் அமிலமும் தாக்குவதன் மூலம் உருவாக்கப்படுகின்ற ஒரு சேர்வைதான் என்னது உப்புக்கள். உப்புகள் பொதுவாக நீரில் கரையக்கூடியவை. சிலது விரிவடைவாக இருக்கலாம். பெரும்பாலும் நீரில் கரையக்கூடியதா இருக்கு. சரி, நீரில் கரைஞ்சா இவையில் முற்றான அயனாக்கத்தை ஏற்படுத்தும். நீரில் கரைஞ்சா இவையில் முற்றான அயனாக்கத்தை என்ன செய்யக்கூடியார்கள் ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருப்பிடமா. சரி, முற்றான அயனாக்கத்தை பொதுவாக கரையக்கூடியவர்கள். சிலது வீழ் வடிவுகள் இருக்கா. இப்ப கல்சியம் கார்பனேட் எடுத்தோம்னா ஏன்னா அவர் ஒரு வீழ் வடிவு. சிலர் பகுதியாக கரையக்கூடிய சுண்ணாம்பு என்ன செய்யும் மங்களாக தான் கரையும். அப்போ கரையிற அளவு குறைவா இருக்கும். அப்போ அது பகுதியாக கரையக்கூடிய அதே மாதிரி சில வீடு வடிவுகளும் இருக்கு கரையாத வீழ் வடிவுகள். ஆனால் பொதுவாக என்ன செய்யக்கூடிய கூடுதலாக கரையக்கூடியதாக இருப்பினும் கரைஞ்சா முற்றான அயனாக்க முடியதாக என்ன செய்ய போயிடும் இருக்கா போயிடும். சரி, அப்ப இந்த உப்பை என்ன செய்யலாம் 4 வகைகளாக பிரித்து கொள்ளலாம். உப்பை 4 வகைகளாக பிரித்து கொள்ளலாம். சரியா, என்னென்ன 4 வகையாக பிரிக்கலாம் என்று பார்க்கலாம். சரியா, என்னென்ன 4 வகை. ஒன்று இந்த என்னென்ன பிரிக்கலாம்னு பார்த்தோம்னா இந்த அமில மூலத்தை என்னென்ன பிரிக்கலாம். அமிலத்தை வெண்ணமிலம் மென்னமிலம், மூலத்தை வெண்மூலம் மென்மூலம் என்ன செய்யலாம். 4 என்ன செய்யலாம் பிரிச்சுக்கொள்ள. நாங்கள் என்ன செய்யலாம் பிரிச்சுக்கொள்ள. வெண்ணமிலம் வெண்ணமிலம் வெண்மூலம் மென்மூலம் 4 பிரிக்கலாம். அப்ப இந்த 4 ஒன்றோட ஒன்று என்னென்று வரும் 4 வரப்போகுது. அதாவது இப்போ அமிலம் அதே மாதிரி மென் அமிலம் அதே மாதிரி வெண் மூலம் அதே மாதிரி மென் மூலம் என்ன. இப்போ வெண்ணமிலம் மென்மூலம் தாக்கி ஒரு ஆள் பெறுவேன். அதே மாதிரி வெண்ணமிலம் மென்னமிலம் தாக்கி ஒரு ஆள் மென்மூலம் தாக்கி ஒரு ஆள் பெறுவேன். அதே மாதிரி மென்னமிலம் வெண் மூலமும் தாக்கி ஒரு ஆள் பெறுவேன். அதே மாதிரி மென் அமிலமும் மென் மூலம் தாக்கி என்ன செய்ய போகிறேன் இன்னும் ஒரு ஆள் பெற போகிறேன். சரி, இப்படி நான் என்ன செய்யலாம் 4 வகையாக பிரித்து கொள்ள. அப்போ ஒன்றை சொல்லுவாங்க என்னண்டு. சரி, அதாவது ஒன்று வெண் அமில வெண் மூல உப்பு. வெண் அமில வெண் மூல உப்பு. சரியா, ஒன்று பார்த்தோம்னா வெண்ணமில வெண் மூல உப்பு. சரியா, வெண்ணமில வெண் மூல உப்பு. அதாவது ஓர் வெண் அமிலமும் ஓர் வெண் மூலமும் என்ன ஓர் வெண் அமிலமும் ஓர் வெண் மூலமும் தாக்குவதன் மூலம் உருவாக்கப்படுற உப்பு தான் என்னது வெண்ணமில வெண் மூல உப்பாக இருக்க போகுது. சரியா, இப்போ உதாரணத்துக்கு இந்த NaOH HCl எடுத்துக்கொள்ளலாம். NaOH என்கின்றது சரியா ஒரு வெண் மூலம், HCl என்கின்றது ஒரு வெண் அமிலம். சரியா, அப்ப இங்க தாக்கி உருவாகும் உப்பு என்னது NaCl H2O. அப்ப இதுன்ற இயல்பை பார்ப்போம். அப்ப என்னது வெண்ணமில வெண்மூலம் உப்பு என்னது ஒரு வெண்ணமிலம் ஒரு வெண்மூலம் தாக்கி உருவாகும் உப்பு தான் என்னது வெண்ணமில வெண்மூல உப்பாக இருக்க போகுது. இதன் இயல்பு இங்க உருவாகிற உப்புன்ற இயல்பு என்ன இயல்பா இருக்குன்னு நினைக்கிறீங்க? மூலமா ஆமிலமா இன்னொன்றுக்கு நடுநிலை என்னவா இருக்கும்டா இவன் நடுநிலை. ஈஸியா பார்க்கலாம். இவர்கிட்ட இயல்பு என்னது பென் பென் 2 பலசாலையை ஒன்றா தாக்கும் போது தாக்கம் முற்று பெறாது. 2 பேரும் நடுநிலையா சண்டை பிடிப்பிடும். அப்ப என்னது இங்க உருவாகிறது என்னது நடுநிலை இயல்பு. நடுநிலை இயல்பு. சரி, 2 பேருமே ஒரே சம வர முடியாது. அப்ப தாக்கம் அவை சண்டை கண்ணை எதுக்குன்னு இருக்க போகுது நடுநிலை சண்டியாக இருக்க போகுது. ஏன்னா அப்ப இவன் இயல்பு என்னது நடுநிலை. 2 பேருமே பென் 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 என்ற இயல்பை கொண்டவையா இருக்கிறபடியா உருவாகிற NaCl என்னது நடுநிலை. அப்ப இதுல இருந்து புரிஞ்சு கொள்ளலாம் வெண்ணமில வெண்மூல உப்புக்கள் என்ன இயல்பை கொண்டவை நடுநிலை இயல்பை கொண்டவையாக இருக்கு. ஏன்னா அப்ப இதான் என்னது வெண்ணமில வெண்மூல உப்பு. அடுத்தது பார்த்தோம்னா சரியா என்னது
வண்ணமில மென்மூல உப்பு வண்ணமில மென்மூல உப்பு சரி வண்ணமில மென்மூல உப்பை பார்ப்போம் அதாவது ஒரு வெண்ணமிலமும் ஒரு மென்மூலமும் தாக்கி உருவாக்கப்படுகின்ற உப்பு தான் என்னது வெண்ணமில மென்மூல உப்பு இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா என்னது வெண்ணமிலம் என்ன HNO3 ஒரு வெண்ணமிலம் நைட்ரிக் ஆசிட்ன்றது ஒரு வெண்ணமிலம் HNO3 என்னது உதய மென்மூலத்தை உதாரணம் NH4OH என்ன அமோனியம் நீக்கரசல் NH4OH ஒரு மென்மூலம் தாக்கி உருவாக்க போற NH4NO3 அதே மாதிரி நீர் இல்லை NH4NO3 என்கிறது என்னது ஓர் உப்பு இது வேற ஒரு உப்பு இல்லை இது NH4 ப்ளஸ் என்பது கேரத்தின் NO3 மைனஸ் என்றது மூலத்தின் மூலம் சேர்ந்தே அப்போ என்னது ஒரு உப்பு இதான் இயல்பு இவர் என்ன இயல்பு வெண் அமிலம் இவர் மென் மூலம் ஆறு வெண்ண ஆற்று இது கூடவே இருக்கு இவர் தான் பலம் குறைஞ்ச ஆறு கேட்பேன் இவர் தான் கேட்பேன் அப்போ இது இயல்பு என்ன இருக்கும்னு பார்த்தோம்னா அமில இயல்பை உடையதாக இருக்கு அமில இயல்பு இவர் வெண்மென் இவருக்கு தான் பலம் கூட ரெண்டு கண்டுபிடிச்சிட வேண்டாம் இவர் தான் ஜெயிக்கணும் ஏன்னா இவர் தான் பலம் கூட அப்போ இவர் என்ன இயல்பை காட்டக்கூடியாள் அமில இயல்பை காட்டக்கூடியாள் அப்போ என்னது வெண்ணமில மென்மூல உப்புக்கள் என்ன இயல்புடையதாக இருக்க போகுது அமில இயல்புடைய சேர்வைகளாக என்ன செய்ய போகுது இருக்க போகுது அதே மாதிரி அடுத்தது பார்த்தோம்னா என்னது மூன்றாவது உப்பு சரியா மென்னமில வெண்மூல வெண்ணமில மென்மூல சரியா வெண்மூல மென்னமிலத்துக்கு உதாரணம் பார்த்தோம்னா என்னது CH3 COOH ஒரு மென்னமிலம் என்ன அசிட்டிக் அமிலம் அப்போ சொன்னேன் அசிட்டிக் ஆசிட்ன்றது ஒரு மென்னமிலம் ஏன்னா அதாவது ஒரு மென்னமிலமும் ஒரு வெண்மூலமும் தாக்கி உருவாக்கப்படுற உப்பு தான் என்னது வெண்ணமில வெண்மூல உப்பு ஏன்னா இவர் அடுத்த என்ன தாக்க போறேன் இப்போ வெண்மூலத்துக்கு உதாரணம் KOH போட்டு தாக்கினா என்ன போகுது CH3COOK ப்ளஸ் நீர் என்ன CH3COOK ப்ளஸ் நீராக இருக்கு சரியா அப்போ பார்த்தோம்னா என்னது மென்னமில வெண்மூல உப்பு சரி மென்னமில வெண்மூல உப்பு அதாவது மென்னமிலம் அசிட்டிக் அமிலம் சொன்னாங்க வழங்கப்படுறதுக்கு அசிட்டிக் அமிலம் வழங்கப்படுறதுன்னா அசிட்டிக் அமிலம்ன்றது ஒரு மென்னமிலமும் வெண்மூலமும் KOH தாக்கி என்ன செய்யுது உருவாக்கப்படுது என்ன இந்த மென்னமில வெண்மூல உப்பு இல்லை CH3COOK இவற்றை இயல்பு இவர் என்னது மென் அமிலம் இவர் வெண்மூலம் இது வலிமையானது இவர் தான் பலம் கூடினார் இவர் பலம் குறைஞ்சால் இவர் பலம் கூடினார் யார் ஜெயிப்பிடும் இவர் தான் ஜெயிப்பிடும் அப்போ இவற்றை இயல்பு என்ன செய்ய போகுது இவருக்கு வர போகுது சரி அப்போ என்னது வெண்மூலத்தின் இயல்பு அப்போ என்ன மூல இயல்பு சரியா மூல இயல்பு சரி அதாவது இவரை விட இவற்றை பலம் கொஞ்சம் கூட இருக்குன்னு வெண்மென் இவர் வெண்மையானவர் இவர் மென்மையானவர் அப்போ ரெண்டு பேரையும் சண்டை கூட விட்டு யார் ஜெயிப்பிடும் மென்னா வந்தான் ஜெயிக்கப்படும் அப்போ இவற்றை இயல்பு என்ன செய்ய போகுது இவரை வரப்போகுதுன்னு மூல இயல்பு அப்போ மென்னமில வெண்மூல உப்பு என்ன இயல்பை கொண்டால் மூல இயல்பை கொண்டதாக இருக்க போகுது சரி இதில் இன்னொரு பிரச்சனை கவனிக்கோ சரி அதான் கடைசியாக சொல்லும் இன்னொரு பிரச்சனை இருக்கு கடைசியாக சொல்லும் சரி அடுத்தது பார்த்தோம்னா என்னது அடுத்த உப்பு மென்னமில மென்மூல உப்பு மென்னமில மென்மூல என்ன ஒரு மென்னமிலம் ஒரு மென்மூலம் தாக்க போகுது சரி என்னது ஒரு மென்னமிலம் ஒரு மென்மூலம் தாக்கி உப்பு உருவாக்கும் உதாரணத்துக்கு CH3COOH plus NH4OH தாக்கி என்ன உருவாக்கும் CH3COOH NH4 plus H2O உருவாக்கும் சரி அப்போ இங்கே ஒரு மென் அமிலம் இது ஒரு மென் மூலம் உருவாகிற உப்பு மென்னமிலம் மென்மூல உப்பு இவற்றை இயல்பு என்ன இருக்கும் ரெண்டு பேருமே சம இயல்புடைய சம வலிமையுடைய இதுவும் என்னது நாடுலையாக போயிடும்
என்ன மாதிரி வெண்ணமிலம் வெண்முள உப்பு நடுநிலையா போகுதோ அதே மாதிரி இவரும் என்ன செய்வார் நடுநிலையா போகுது இவரும் நடுநிலையா போகிறோம் அதே மாதிரி இவரும் என்ன செய்ய போற நடுநிலை அப்ப இவர் என்னது நடுநிலை சரி இவற்றை இயல்பு என்னது நடுநிலை அப்ப மென்னமில மென்மூல உப்பின் இயல்பு என்னது நடுநிலை இயல்பை கொண்டவராக என்ன செய்ய போறேன் இருக்க போகின்றேன் சரியா அப்ப பார்த்தோம்னா சரியா உப்புக்கள் என்னென்ன மாத்துறாங்க ஒரு அமிலமும் ஒரு மூலமும் தாக்கி உருவாக்கப்படும் சேர்வைகளை உப்புக்கள் என்று கொள்ளுவோம் சரி இந்த உப்புக்கள் வந்து பொதுவாக நீரில் கரையக்கூடிய சில வீழ்படிவுகளாக காணப்படும் சிலது அரிதாக கரையக்கூடியதாக குறிப்பிட்ட அளவு கரையக்கூடியதாக இருக்கு இவை நீரில் கரைஞ்சா முற்றான அயனாக்கம் அடையக்கூடியவையாக இருக்க போகுது சரியா அதே மாதிரி பார்த்தோம்னா அடுத்தது என்னது இந்த உப்புக்களை வந்து நாலா பிரிக்கலாம் என்னது அமிலங்களை மூலங்களை மென்னமிலம் வெண்மூலம் அதே மாதிரி வெண்ணமிலம் வெண்மூலம் என்ற மாதிரி பிரிக்கிற மாதிரி அதன் அடிப்படையில் நாலா பிரிக்கலாம் என்னது ஒன்று வெண்ணமில வெண்மூல உப்பு ஒரு வெண்ணமிலம் ஒரு வெண்மூலம் தாக்கி உருவாக்கப்படுற உப்பு என்ன அதான் வெண்ணமில வெண்மூல உப்பு அதன் இயல்பு என்னது நடுநிலை அதே மாதிரி அடுத்த என்னது வெண்ணமில மென்மூல உப்பு ஒரு வெண்ணமிலம் ஒரு மென்மூலம் தாக்கி உருவாக்குற உப்பு தான் என்னது வெண்ணமில மென்மூல உப்புன்னு சொல்றோம் அதன் இயல்பு என்னது அமில இயல்பு என்ன வெண்ணமிலம் தான் கூடியதான் இருக்கு அப்ப அமில இயல்பு அடுத்தது வெண்ணமில வெண்மூல உப்பு என்ன ஏன்னா ஒரு மென்னமிலம் ஒரு மென் மூலமும் தாக்கி உருவாகிற உப்பு தான் என்னது வெண்ணமிலம் மென்மூல உப்பு அதன் இயல்பு என்னது மூளை இயல்பு அடுத்த மாதிரி அடுத்த பார்த்தோம்னா கடைசி வெண்ணமில மென்மூல உப்பு என்ன வெண்ணமில மென்மூல உப்பு ஒரு மென்னமிலம் ஒரு மென்மூலம் தாக்கி உருவாகிற உப்பு தான் என்னது மென்னமில மென்மூல உப்பு என்ன அதன் இயல்பு என்னது நடுநிலை இயல்பை உடையதாக இருக்க போகின்றது சரி இதுல ஒன்று சொல்லணும் என்று சொன்னாங்க என்னன்னா இந்த மென்னமில மென்மூல உப்புல ஒரு ஆளை பற்றி சொல்லுவாங்க ஆறுண்டா சரி ஆறாண்டு பார்த்தோம்னா மென்னமில மென்மூல உப்புல அவங்க ஆணிக்கணும்னா கவனி சரியா கவனிச்சு கொள்ளுங்க ஏன்னா மென்னமில மென்மூல உப்புல என்ன உதாரணம் பண்ணா ஆறுண்டு பார்த்தோம்னா இந்த சோடியம் ஹைட்ரோக்சைடு இவர் ஒரு வெண்மூலம் அவர் கார்பனிக் அமிலம் இருக்கலாம் மென்னமிலம் H2CO3 கார்பனிக் அமிலம்ன்றது ஒரு மென்னமிலம் தாக்க என்ன உருவாக்குவேன் Na2CO3 சோடியம் கார்பனேட் சரி சோடியம் கார்பனேட் என்ன செய்யும் சோடியம் கார்பனேட் நீரை இங்க இவர் மூளை இயல்பு வெண்மூலம் இல்லை மென்மூலம் மூளை இயல்பு சரியா இவர் என்ன இயல்புடையவர் என்று பார்த்தோம்னா சரியா வெண்மூலம் pH 12 இவருடைய pH வந்து 12 தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க இவருடைய pH 12 இவர் ஒரு வெண்மூலம் சோடியம் கார்பனேட் சில வச்சு இது எங்கட எரிசோடான்னு சொல்லுவோம் சரி எரிசோடா சோடியம் கார்பனேட் சரியா என்ன வெண்மூலம் சரியா pH 12 உடைய வெண்மூலம் மிச்சம் எல்லாம் பொதுவாக மூலங்கள் இதில் மட்டும்தான் என்ன வெண்மூலமாக சொல்லப்படுறேன் அப்போ இதான் என்ன எங்களோட உப்புக்கள் என்ன எங்களோட உப்புக்கள் பற்றி பார்த்துறாங்க சரியா அதே மாதிரி சரி அவன் உப்புக்கள் தானே நான் உப்புக்களை பற்றி தான் சொல்லியிருக்கேன் நான் உப்புக்களை வந்து 4 வகையான உப்பு இருக்கேன் நான் ஒன்று வெண்ணமில வெண்மூல உப்பு மென்னமில மென்மூல உப்பு வெண்ணமில மென்மூல உப்பு மென்னமில வெண்மூல உப்பு ஏன்னா இப்படியான 4 வகையான உப்புக்கள் என்ன அதில் ஒவ்வொன்று இயல்பும் பார்த்துனாங்க என்ன வெண்ணமில வெண்மூல உப்பு நடுநிலை இயல்புடையாக மென்னமில மென்மூல உப்பு நடுநிலை இயல்புடையாக வெண்ணமில மென்மூல உப்பு அமில இயல்புடையாக மென்னமில வெண்மூல உப்பு என்ன இயல்புடையாக மூளை இயல்புடையாக ரெண்டு என்ன செஞ்சாங்க இப்போ பார்த்தோம்னாங்க சரி அப்போ இந்த உப்புக்கள் இயல்புல பார்த்தோம்னா என்னது உப்புக்கள் வந்து என்னது பளிங்குரு வடிவத்தின்பு என்ன பளிங்குரு தின்பு பளிங்குரு திண்மை இயல்புடையாக என்ன பளிங்குருவா இருப்பார் என்ன பளிங்குரு திண்மை இயல்புடையார்கள் அதே மாதிரி என்னது நீரில் கரையக்கூடிய பொதுவாக அப்போ சொன்னா பொதுவாக நீரில் கரையக்கூடியவை ஏன்னா இவற்றை உயர் இவற்றை பொதுநிலை உருகுநிலை என்னவா இருக்குமா உயர்வா இருக்குமா இவற்றை பொதுநிலை உருகுநிலை உயர்வு ஏனென்றா இவை 2 சேர்வைகள் ஒரு அயன் சேர்வைகள் என்னென்னா இங்கே Na+ அயனும் Cl- அயனும் இணைவதன் மூலம் தான் இந்த NaCl உருவாகுது
அப்ப உப்புக்கள் யாவும் என்ன சேர்வைகள்? அயன் சேர்வைகள். என உருவாகும் உப்புக்கள் யாவுமே என்ன சேர்வைகள்? அயன் சேர்வைகள். அயன் சேர்வைகளின் உருகுநிலை கொதிநிலை எப்பவுமே கூட. பங்கட்டு வழி சேர்வைகளை விட அயன் சேர்வைகளின் உருகுநிலை கொதிநிலை எப்பவுமே கூட. அப்ப உப்புக்கள் யாவும் அயன் சேர்வைகள் என்றபடியா இப்ப இந்த உருகுநிலை கொதிநிலை கூட. சரி, அப்ப வடிவா விளங்கிக் கொள்ளணும். உப்புக்கள் என்ன சேர்வைகள்? அயன் சேர்வைகள். என்ன சரியா? அப்ப அடுத்தது பார்த்தோம்னா இனி என்ன பார்க்க போறோம்? கடைசி. சரி, இந்த உப்புக்கண்ட பயங்களை பார்ப்போம். சரி, இனி உப்புக்கண்ட பயங்கள் என்ன? 2 உப்புக்கண்ட பயணத்தை பார்த்தோம். சரியாமா? சரியா? கவனிங்கோ. 2 உப்புகளை பயங்களை கவனிப்போம். இந்த உப்புக்கள்ல என்னென்ன பயன் இருக்கு பார்ப்போம். சரியா? அப்ப கவனிக்கணும்னா என்ன? ஒன்று சோடியம் குளோரைடு NaCl. கரி உப்புன்னு சொல்லுவோம். கரி உப்பு தயாரிப்பு படிச்சிருப்பீங்க. சோடியம் குளோரைடு தயாரிப்பு என்னது? இது என்ன தயாரிப்பு முறை? அதாவது என்னது? எங்களை பாத்தி கட்டி ஆவியாக்குதல் மூலம் என்ன பளிங்காக்கல் தயாரிப்பு முறை. பளி காக்கல் தயாரிப்பு முறை மூலம் என்ன செய்யறேன்? நான் இவரை தயாரிக்கிறேன் கரி உப்பு. சரி, கரி உப்பை பார்த்தோம்னா இந்த உணவு தயாரிக்கும் போது சுவை ஊட்டி. என்ன உணவு தயாரிக்கும் போது சுவை ஊட்டியாக பயன்படுமா? சரி, ஒன்று சுவை ஊட்டி. சரி, உப்புல்லா பண்ணா குப்பையில இருந்து ஒன்று சுவை ஊட்டி. சரி, அடுத்தது பார்த்தோம்னா என்னது? உணவு பாதுகாப்பு. முதல் அந்த காலத்துல உணவு பழுதடைதலை தடுக்கிறதுக்கு உப்பு இடுதல்னு சொல்லுவாங்க. சரி, இந்த கருவாடு எல்லாம் என்ன செய்வாங்க? காயோடனே உப்பு. உப்பு இருக்கிறபடி என்ன செய்யும்? உணவு பாதுகாக்கப்படுவேன். உணவு பழுதடியாமல் தடுக்கப்படுவேன். உணவு பாதுகாப்பு. உணவு பாதுகாத்தல். சரி, உணவு பாதுகாப்பு. அடுத்த பார்த்தோம்னா என்னது? குளோரின் ஹைட்ரோகுளோரிக் போன்ற அமிலங்களை உற்பத்தி செய்வதற்கு. சரி, என்னது? இந்த Cl2 கேஸ். அதே மாதிரி HCl அமிலம் போன்றவற்றின் உற்பத்தி என்ன? Cl2 கேஸ், HCl அமிலம் போன்றவற்றின் உற்பத்திக்கு என்ன செய்ய போகுது? இந்த NaCl பயன்படும் என்ன? சரி, அதே மாதிரி அடுத்த பார்த்தோம்னா இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு. முன்னுக்கு பார்த்த ஒரு கேரட் மாதிரி சோடியம் ஹைட்ராக்சைடு இந்த உற்பத்திக்கு பயன்படும். கடல் நீரை வச்சு தான் என்ன செய்யும்? சோடியம் ஹைட்ராக்சைடு உற்பத்தி செய்வோம். படிப்போம் பின்னுக்கு. சரி, மின் வகுப்பு இந்த பாடத்தில் இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு உற்பத்தி இருக்கு. சரியா? நம்ம அதில் படிக்கலாம். சரி, அதே மாதிரி என்னது? சோம்பே முறையில் சோடியம் கார்பனேட் பிரிக்கிறது. சரி, கிணக்கைக்கு பயன்படும். இது கைத்தொழில்துறையில் எக்கச்சக்கமான கைத்தொழில்துறைக்கு இந்த NaCl கடல் நீர். கடல் நீர்லேருந்து எக்கச்சக்கமாக எடுத்துக்கலாம். NaCl சரி எக்கச்சக்கமாக கைத்தொழில் உற்பத்திகளுக்கு இந்த NaCl என்ன செய்யுது? பயன்படுது. சரி, என்னது? சோடியம் கார்பனேட். என்ன? Na2CO3 சோல்வே முறையில் சோடியம் கார்பனேட். அதே மாதிரி சோடியம் கார்பனேட் உற்பத்திக்கு அது இது ஒரு பெரிய முறை உண்டு. 3 அரண் மாதிரி இருக்கு. அந்த அரணில் என்ன செய்ய போறேன்னா இது என்ன போறேன். சரி, அதாவது என்னது? அந்த அரணில் என்ன செய்ய போறேன்? என்ன செய்ய போறேன் பார்த்தோம்னா என்னது? அதாவது இந்த சோடியம் கார்பனேட் என்ன செய்யணும்? உற்பத்தி செய்ய போகின்றேன். சரி, அதே மாதிரி பார்த்தோம்னா என்னது? இந்த மட்பாண்டங்களை மெருகூட்டு. சரி, அந்த மட்பாண்டங்களை மேலே மெருகூட்டுறது, அதாவது கொஞ்சம் பொலிஸ் ஆகுறதுக்கு என்னது? இந்த சோடியம் குளோரைடு என்ன செய்ய போது? பயன்படுத்த போது மட்பாண்டங்களை மெருகூட்டல். மட்பாண்டங்களை என்ன செய்ய? மெருகூட்டுறதுக்கு பயன்படும். அதே மாதிரி என்னது? நாங்கள் குளிக்க பயன்படுத்துவோம் சவத்காரம். இதான் பயன்படும். சரியா? சவத்கார உற்பத்தி. சரி, அந்த சவத்காரில் 2 வகை இருக்கு. ஒன்று நாங்கள் ரோமலா பயன்படுத்துறது, இன்னொன்று குழந்தை சவத்காரம். சரியா? இந்த குழந்தை சவத்காரத்துக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு பயன்படுத்துவாங்க. ஏன்னா இது கொஞ்சம் இது கூடினா. சரி, ஆனால் அதுக்காண்ட என்ன பயன்படுத்துவாங்க? பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு KO வச்சா நீங்கள் என்ன செய்வேன்? குழந்தைகளோட சவத்காரத்தில் பயன்படுத்துங்க. குழந்தைகள்
சாஃப்டாக இருக்கும். அப்போ அதுக்கு பாதிக்கக்கூடாதுன்னா என்ன செய்யணும், இந்த பொட்டாசியம் ஹைட்ரோக்சைட் உள்ள சவக்காரம் தான். சரி, அப்போ குழந்தைகளோட சவக்காரத்தில் என்ன பயன்படுது, பொட்டாசியம் ஹைட்ரோக்சைட். சரி, அப்போ இதான் இந்த சோடியம் குளோரைடு என்னது இந்த தயாரிப்பு. சரியா, பார்த்தோம்னா என்னது, ஒன்று சுவையூட்டி, அடுத்த உணவு பாதுகாப்பு, அடுத்த CO2 அதே மாதிரி HCl தயாரிப்பு, NaOH தயாரிப்பு, சோடியம் கார்பனேட் சோடியம் இருகார்பனேட் தயாரிப்பு, மட்பாண்டங்களை மெருகூட்டுதல், சவக்கார் உற்பத்தி போன்றவற்றில் என்ன செய்யுது இவர் பயன்படுத்தப்படுகின்ற. சரியா, அப்போ இதான் சோடியம் குளோரைடுன்ற பயன்பாடாக இருக்க போகுது. சரியா, அடுத்தது பார்த்தோம்னா என்னது, சப்பு சல்பேட் CuSO4. நீங்க ஸ்கூல்ல பார்த்துருப்பீங்க. சப்பு சல்பேட் என்ன நிறம், நீலம். என் நீளம் நீரேற்றப்பட்டதா இருந்தால், நீரேற்றப்பட்ட செப்பு சல்பேட் நீளம், நீரேற்றப்படாட்டி நீரற்ற செப்பு சல்பேட் என்ன நிறம், வெள்ளையா. நீரற்ற செப்பு சல்பேட் வெள்ளை. சரியா, நீரேற்றப்பட்டதாக இருந்தா நீளம், நீரற்றதா இருந்தா வெள்ளையா. சரி, இவர் என்ன செய்வார், மொழியில திறந்து வச்சுக்கு நீராவியை உறிஞ்சு கொள்வார். அதால என்னது, இவர் நீல மாதிரி இருக்குது. மற்றபடி இவற்றை ஒரிஜினல் நிறம் என்னது, வெள்ளையா. சரி, நீரற்ற செப்பு சல்பேட் வெள்ளை நிறமுடியாது. இவற்றை பயன்பாடு கொண்டு பார்த்தோம்னா என்னது, இந்த ஃபங்கஸ் கொல்லி விவசாயத்தில் ஃபங்கஸ் கொல்லி. சரியா, ஃபங்கஸ் கொல்லியாக பயன்படுமா, விவசாயத்தில் ஃபங்கஸ் கொல்லியாக என்ன செய்ய போகுது, பயன்படுத்தப்பட போகின்றது. அடுத்த பார்த்தோம்னா என்னது, இந்த பெக்டின், சரி இந்த பெனடிக், அங்கே பயன்படுத்த பார்த்துறீங்க, பெனடிக் சார் எங்களோட இது என்னது மாப்பொருள், அதாவது இந்த கார்போஹைட்ரேட் பரிசோதனை என்ன, பெனடிக் சார் என்ன, கார்போஹைட்ரேட் பரிசோதனையும் போது பயன்படுத்தப்படுறது பெனடிக். அதே மாதிரி பைருவேட், உங்களுக்கு தந்துருக்கு படிச்சிருப்பீங்க, பைருவேட் சரி, பைருவேட் போன்றவற்றின் தயாரிப்பு என்ன, பைருவேட்டில் வந்து செப்பு சல்பேட் பயன்படுத்தப்படும். ஒரு வித எண்ணெய் வச்சு 2 வித, சரி 5 வித செப்பு சல்பேட்டும் பயன்படுத்தப்படுச்சு. 5 வித எண்ணெய் வச்சு 2 வித செப்பு சல்பேட்டும் என்ன செய்ய போகிறேன், பயன்படுத்த போகிறாங்க. பைருவேட் தயாரித்தலுக்கு என்னது, புரத சோதனையா, புரத சோதனைக்கு பைருவேட் கேன்சர். சரிதானே, அப்போ இந்த பைருவேட் கேன்சர் போன்றவற்றின் தயாரிப்பு. அதே மாதிரி என்னது, மின் முலாமுடல். சரியா, மின் முலாமுடல் படிப்பா பின்னுக்கு, மின் முலாமுடல். ஒரு இரும்புக்கு வந்து செப்ப முலாமுறதுக்கு இந்த செப்பு சல்பேட் வந்து பயன்படுமா, மின் முலாமுடல். அதே மாதிரி சாய உற்பத்தி. சரி, எப்படியான என்ன செய்ய போது பயன்பட போகுது என்ன, கொண்டு பார்த்தோம்னா விவசாயத்தில் ஃபங்கஸ் கொண்டு. அடுத்தது பெனடிக் பைருவேட் போன்ற இது இந்த தயாரிப்பு. அதே மாதிரி மின் முலாமுடல், அதே மாதிரி சாய உற்பத்தி போன்றவற்றில் என்ன செய்யற பயன்படுத்தப்படுகின்றது. அப்போ இதான் என்னது, எங்களோட செப்பு சல்பேட் என்ன, நீரற்ற நிலையில வெள்ளையாகவும் நீரேற்றப்பட்ட நிலையில நீளமாக காணப்படுகின்ற இந்த செப்பு சல்பேட். ஆய்வுக்கூடத்தில் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, ஸ்கூலில் சின்னதுலேருந்து எல்லா ஆய்வுக்கூடத்தில் எல்லா ஸ்கூல்லையும் இந்த செப்பு சல்பேட் இருக்குமா. சரி, அப்போ இந்த தொழிலெல்லாம் பார்த்துட்டோம். சரியா, அப்போ இதான் நம்மளோட இந்த உப்புக்கால் பற்றி பார்த்தது இதெல்லாம் தான். சரியா, அப்போ இனி நாங்கள் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தோம்னா, சரியா, நடுநிலையாக்கம். நடுநிலையாக்கம். சரியா, அப்ப இந்த நடுநிலையாக்கம் என்னன்னு இப்ப நான் அப்ப சொன்னேன், இந்த மக்னீசியம் ஹைட்ரோக்சைடு ஒரு பயன்பாடு. என்ன சொன்னான், மக்னீசிய பால் தயாரிப்பு. மக்னீசிய பால் என்னத்துக்கு, எங்களோட வயிற்றுல இருக்கிற அமிலத்தன்மையை நிப்பாட்டுறதுக்கு. அமிலத்தன்மையை நிப்பாட்டணும்னா நடுநிலை செய்யப்பட வேண்டும். ஏன்னா எங்களோட இறப்பையில் இருக்கிற இறப்பைச்சாறில் அமிலத்தன்மையை குறைக்கிறதுக்கு இந்த மக்னீசியம் ஹைட்ரோக்சைடு பயன்படுது. இந்த மக்னீசியம் என்ன செய்யும்னா, மக்னீசியம் ஹைட்ரோக்சைடு அங்கே இருக்கிற அமிலமான HCl-ஓடு தாக்கி மக்னீசியம் குளோரைடையும் நீரையும்
இதைத்தான் சொல்ல நடுநிலை. எனக்கு இங்கே அங்கே நடுநிலை இந்த நீர் உருவாக்கப்படுறேன் இவர்தான் நடுநிலை. அப்போ இங்கே நடுநிலையாக்க என்னது பார்க்க வேண்டாம். ஏன்னா ஒரு மூல் H பிளஸும் ஒரு மூல் H பிளஸ் அயனும் ஒரு மூல் OH மைனஸ் அயனும் தாக்கி ஒரு மூல் நீரினை உருவாக்கும் தாக்கத்தானது நடுநிலை ஆக்கம் என்று சொல்லுவேன். அதாவது ஒரு மூல் H பிளஸும் ஒரு மூல் OH மைனஸும் தாக்கி சரியா நீர் உருவாக்கப்படும் தாக்கங்கள் நடுநிலை தாக்கங்கள். பொதுவாக அமில மூல தாக்கங்கள் யாவும் நடுநிலை ஆக்கம். சரியா பொதுவாக அமில மூல தாக்கங்கள் அமில மூல தாக்கங்கள் என்னவா இருக்கும்? நடுநிலையாக தாக்கங்கள். அமில மூல தாக்கம் நடுநிலை தாக்கமாக என்ன செய்ய போகுது? இருக்க போகுது. சரி அமில மூல தாக்கம் நடுநிலை தாக்கமாக என்ன செய்ய போகுது? இருக்க போகுது. சரியா அப்ப என்னது அமில மூல தாக்கங்கள் நல்லையாக என்னது ஒரு மூல் H பிளஸும் ஒரு மூல் OH மைனஸும் தாக்கி ஒரு மூல் நீரினை உருவாக்குமாயின் அத்தாக்கம் நடுநிலை. இங்க நீர் என்றதா நடுநிலை செய்யப்படும். ஏன்னா நீர் வந்து ஒரு நடுநிலை pH 7 கொண்டால் என்ன pH வந்து 7 இருக்கும். pH 7 என்னது நடுநிலை. அப்ப நடுநிலை ஆக்கம் என்னது? நீர் உருவாக்குற தாக்கங்கள். ஏன்னா நீர் உருவாக்க தாக்கங்கள் என்னது? நடுநிலையாக தாக்கம் என்ன செய்ய போறேன் சொல்ல போறேன். சரியா அதாவது என்னது ஒரு அமிலத்திலிருந்து வெளியிடப்படும் H பிளஸினையும் ஒரு மூலத்திலிருந்து வெளியிடப்படும் OH மைனஸ் அயனையும் தாக்கி ஒரு நீர் உருவாக்கப்படும் தாக்கம் நடுநிலையாக தாக்கம் என்று சொல்லுவேன். சரி அப்ப இந்த அமில மூல நடுநிலையாக்கம் பயன்படுத்தப்படுற சந்தர்ப்பங்களை பற்றி பார்ப்போம். சரி அமில மூல நடுநிலையாக்கங்கள் பயன்படும் சந்தர்ப்பங்கள் என்னென்னு பார்ப்போம். சரி அப்ப விலங்குகளோட நடுநிலையாக்கம் என்னது? ஒரு மூல H பிளஸும் ஒரு மூல OH மைனஸும் தாக்கி உருவாக்குற தாக்கம் தான் என்னது? நடுநிலையாக தாக்கம். இந்த மெக்னீசியம் பால் ஏன்னா மில்க் ஆஃப் மெக்னீசியம் சொல்லுவாங்க டைரியில் இருக்கு மதுவில் இருக்கு. அது என்ன செய்யும்? உடம்புல இறப்பையில் இருக்கிற ஆசிட்டே குறைக்கும். ஆசிட் தன்மையை நடுநிலையாக்கும். அதான் நடுநிலையாக்கும். வேலை சரி அப்போ என்ன நடுநிலையாக்க பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பங்கள் ஒன்று அமில மூலம் பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பங்கள் ஒன்று பார்த்தோம்னா என்னது? இந்த இறப்பையில் ஏற்படும் அமில இயல்பை குறைத்தல். இறப்பையில் ஏற்படும் அமில இயல்பு குறைக்க என்ன பயன்படும்? மெக்னீசியம் பால் மில்க் ஆஃப் மெக்னீசியம் மெக்னீசியம் பால் இப்போ என்ன செய்யும்? அமில இயல்பை குறைக்கக்கூடியார்கள். சரி அடுத்தது பார்த்தோம்னா என்னது? மண்ணின் அமில இயல்பை குறைக்கிறதுக்கு இரண்டாவது மண்ணின் அமில இயல்பை குறைத்தல். இப்ப அதிக அளவு உர பயன்பாடு அதுகளால வந்து மண்ணுக்கு அமிலத்தன்மை கூடுபாடு படிச்சிருப்பீங்க. சின்ன அதை குறைக்கிறதுக்கு என்ன செய்வேன்னா இந்த மரச்சாம்பல் இருக்குல்ல சுட்ட சுண்ணாம்பு என்பதெல்லாம் கேரட் அதை நான் மண்ணுக்கு மேலே தூட்டி கிளறி விட்டேன்டா அது நடுநிலையாக்கப்பட்டு மண் வந்து திருப்பி வளப்படுத்தப்படும். சரி அப்போ மண்ணின் அமில இயல்பை குறைக்கிறதுக்கு இந்த அமில மூல நடுநிலையாக என்ன செய்யுது? பயன்படுத்தப்படுது. இந்த மரச்சாம்பல் சரி அதே மாதிரி சுட்ட சுண்ணாம்பு கொண்டு வேணது பயன்படுத்தப்படுகிறது. அடுத்த பார்த்தோம்னா இந்த தேள் இருக்கலங்கிற தேள் கொட்டினா வந்து என்ன செய்வேன்? தேள் கொட்டினா என்ன செய்ய போறேன்னு பார்த்தோம்னா என்ன அப்பச்சோடா ஏன்னா NaHCO3 போட்டால் அப்பச்சோடா இல்லாட்டி என்னது கால்சியம் கார்பனேட் சுண்ணாம்பு போடுவேன். ஏன் அப்பச்சோடா சுண்ணாம்பு எல்லாம் என்ன செய்யும்? கேரியல் முடியாது. ஏன்னா இந்த தேளின் விஷயத்துல வந்து தேளின் விஷம் என்னது? அமிலம். அப்ப அது நடுநிலையாக்க நான் என்ன செய்வேன்? அப்பச்சோடா NaHCO3 அப்பச்சோடா அப்பச்சோடா
சரி அந்த இதெல்லாம் தோசைக்கெல்லாம் போடுவோம் அப்பச்சோட. அதே மாதிரி என்னது கால்சியம் கார்பனேட், சுண்ணாம்பு கால்சியம் கார்பனேட் போடுவோம். என்ன இயல்புடையாக்கள், மூளை இயல்புடையாக்கள். அப்போ என்ன இந்த தேலின் விஷத்தில் இருக்கிற அந்த அமிலத்தை நடுநிலையாக இவனை பூசும். அதே மாதிரி என்ன இந்த குளவி தேனி கொட்டினா என்ன செய்வீங்க, புளி தேய்ப்பேன். பசுக்குடி கொட்டினா வெங்காயம் தேய்ப்பேன். அதில் எல்லாமே என்ன இருக்கு, ஆசிட். சரி அப்போ என்னது இந்த குளவி தேனி அந்த விஷயத்துல என்ன இருக்கு, மூலம் இருக்கு. ஏன் அங்க மூலம் இருக்கு, அவற்ற விஷயத்துல என்ன இருக்கு, மூலம் இருக்கு. அதால என்ன செய்வேன், இந்த புளி, பழப்புளி, அதே மாதிரி விநாயகர், அதே மாதிரி சில வேலை இந்த வெங்காயம் போன்ற என்ன செய்யப்படும், இதெல்லாம் என்ன இருக்கு, அமிலங்கள் இருக்கு. அப்ப என்ன செய்யப்படும், நடுநிலையாக்கப்படும். அப்ப என்ன நடுநிலையாக்க சந்தர்ப்பங்களாக இருக்க போகுது. சரி அப்ப என்னது நடுநிலையாக்கல், அமில மூல நடுநிலையாக்கல் சந்தர்ப்பங்களை பார்த்தோம்னா என்னது, இந்த இழப்பையில் ஏற்படும் அமில இயல்பை குறைக்கிறதுக்கு, அதான் என்னது மெக்னீசிய பால் குடிப்பட இல்லை, அது என்ன செய்யும், எங்களை HCl தாக்கம் அடைஞ்சு நடுநிலையாக்கம் செய்யும். அதே மாதிரி என்னது மண்ட அமில இயல்பை குறைத்து மறைச்சாம இந்த உரங்களால செயற்கை உரங்களால பார்த்தோம்னா மண்ணில் என்ன அதிகளவான அமில இயல்பு கூடிடும். அது கூட என்ன பயிரிடுறதுக்கு கஷ்டம். அப்போ அந்த அமில இயல்பை குறைக்கிறதுக்கு நான் என்ன செய்வேன், மறைச்சாம்பல், சுட்ட சுண்ணாம்பு போன்றவை கூட இவை எல்லாமே கேரளம். அப்போ அமிலத்தை என்ன செய்யும், நடுநிலையாக்கம் செய்யும். அதே மாதிரி என்னது இந்த தேளின் கொட்டினா தேனில் விஷயத்துல அமிலத்தன்மை இருக்குது. அப்போ இந்த அமிலத்தன்மையை நடுநிலையாக்கினா எனக்கு தேள் கொட்டினா அந்த விஷம் பாதிக்காது. என்ன செய்வேன், இந்த அப்பச்சோட எல்லாரும் சுண்ணாம்பு என்ன செய்வேன் போடுவேன். அப்போ இது எல்லாமே என்னது கேரங்கள், ஆனால் அப்பச்சோட எண்ணெய் ஊற்றி சிறு சுண்ணாம்பு எல்லாம் கேரங்கள். அப்போ கூட என்ன செய்யும், எனக்கு இது பாதிப்பு ஏற்படாது. அதே மாதிரி என்ன குளவி தேனி போன்றவை என்னது அதன் விஷயத்துல மூளை இயல்பு இருக்கு. அப்போ அதை நடுநிலையாக என்ன செய்யாது, பழப்புளி என்ன சொன்னாங்க, புளி இயல்புடையது. என்னது விநாயகி, அதே மாதிரி என்ன இந்த வெங்காயம் போன்றவற்றில் அமில இயல்பு இருக்கு. அதால என்ன செய்வேன், நான் இவரை நடுநிலையாக்கம் செய்யறதுக்கு இவரை சேர்ப்பேன். அப்போ எனக்கு என்ன செய்யாது, பாதிப்பு ஏற்படாது. இதான் நம்ம அமில மூல நடுநிலையாக்கம். சரி அமில மூல நடுநிலையாக்கம். அப்போ இதோட என்ன செய்யுது, உங்களோட இந்த அமில மூலம் உட்பண்ட என்ன பாட முடியுது. சரியா, இது சின்ன பாடம். சரியா, அமிலம் என்ன, மூலம் என்ன, உட்பண்ட என்ன, அதில் பயன்படுற சந்தர்ப்பங்கள், அதுகள் இதுகளை பற்றி பார்த்ததானே இந்த பாடமாக இருக்கு. சரியா, அப்போ இது ஒரு சின்ன பாடம் உங்களுக்கு விலகி இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா, அப்போ இனி அடுத்த புது பாடத்தை பற்றி இன்னொரு கிளாஸில் நாங்கள் பார்ப்போம். சரிதானே, ஓகே, தேங்க்யூ.